கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்திலே நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பலப்படுதல் என்ற தலைப்பிலே எவரையும் பலப்படுத்த தேவனால் ஆகும் என்ற வசனத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் தாமே இந்த நேரத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. அவருடைய வார்த்தையை கேட்கிறதினாலே தியானிக்கிறதினாலே வருகிற எல்லா ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் நம்மை நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. நாம் ராஜாக்களை குறித்து பார்த்து கொண்டிருந்தோம். சவுல் ராஜாவை குறித்து நாம் 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 13-14 வசனத்திலே வாசிக்கிறோம். அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினது நிமித்தமும் செத்து போனான். அதற்காக அவர் அவனை கொன்று ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாக திருப்பினார். சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல் இருந்ததை கர்த்தர் என்ன சொல்கிறார்? தனக்கு செய்த துரோகம் என்று சொல்லுகிறார். கர்த்தர் அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலே எதுவுமே இல்லாத நேரத்திலே ஆதியிலே வார்த்தை இருந்தது. எனவே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படி தேடினது நிமித்தமும் செத்து போனான். அப்போ இவனுடைய ராஜ்யம் பலப்படவில்லை. இவன் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாதபடியினாலே கர்த்தருக்கு துரோகம் செய்தபடினாலே சவுலுடைய ராஜ்யம் பலப்படவில்லை. அவனுடைய ராஜ்யபாரத்தை கர்த்தர் ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாக திருப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். தாவீது கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தபடியினாலே கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என் நாவில் இருக்கிறது என்று சொல்லி தாவீது ராஜா கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணினபடினாலே கர்த்தரை தேடுவதற்காக தன்னை ஒருமுகப்படுத்தினபடினாலே தாவீதின் வீட்டிலே கர்த்தர் நித்திய ராஜ்யபாரத்தை உடன்படிக்கையாக வாக்குத்தத்தம் பண்ணினார். எனவே தாவீதை குறித்து 2 நாளாகமம் 11:9 நாம் வாசிக்கிறோம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளுடைய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். 2 சாமுவேல் 3:1 தாவீது வர வர பலத்தான். இப்போ தாவீதின் கையிலே ராஜ்யபாரம் கொடுக்கப்பட்ட போது தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார், வர வர பலத்தான். விதமாக அவர் தன்னுடைய ராஜ்யபாரத்திலே பலப்பட்டதை நாம் பார்க்கிறோம். சாலமோனை குறித்து கூட 2 நாளாகமம் 1:1 தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுடனே இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார். சாலமோன் கர்த்தனை தேடின போது ராஜ்யத்திலே பலப்பட்டான். தேவன் அவனோடு கூட இருந்த போது அவனை மிகவும் பெரியவனாக்கினார் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை அபிஷேகித்து அவருடைய புத்திரர்களாக மாற்றி நம்மை அப்படியே இருப்பதற்காக தாழ்ந்து போவதற்காக அல்ல. அவர் நம்மை அபிஷேகம் பண்ணி நாம் வர வர விருத்தி அடையும்படியாக, வர வர பலப்படும்படியாக, வர வர நம்மை பெரியவர்களாக மாற்றும்படியாகவே கர்த்தர் நம்மீது விருப்பம் வைத்திருக்கிறார். உன் மீது வைத்திருக்கிற நினைவுகள் நன்மைக்கு ஏதுவான நினைவுகள், அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே நம்மை ஆசீர்வதிப்பது, நம்மை பலப்படுத்துவது, நம்மை விருத்தி அடைய செய்வது, நம்மை பெரியவனாக்குவது கர்த்தருடைய விருப்பமாக இருக்கிறது. ரெகோபெயாம் ராஜாவை குறித்து 2 நாளாகமம் 11:17 விதமாக வாசிக்கிறோம். இப்படி 3 வருஷம் மட்டும் யூதாவின் ராஜ்யத்தை பலப்படுத்தி சாலமோனின் குமாரனாகிய ரெகோபெயாமை திடப்படுத்தினார்கள். ராஜ்யத்தை பலப்படுத்தி என்று நாம் பார்க்கிறோம். ரெகோபெயாம் ராஜ்யத்தை திடப்படுத்தி தன்னை பலப்படுத்தி கொண்ட பின் அவனும் அவனோட இஸ்ரவேலர் அனைவரும் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை விட்டுவிட்டார்கள். அப்போ தேவனோடு கூட இருக்கும்போது அவருடைய ராஜ்யம் பலப்பட்டது. பலப்படுத்தி கொண்ட பின் அவர்கள் நன்றி மறந்தவர்களாக தேவனை அவர்கள் தேடாமல் விட்டுவிட்டதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் தேவனை தேடாமல் விட்டுவிட்ட போது 5வது வருடத்திலே எகிப்தின் ராஜாவாகிய சீஷாக் இந்த யூதா ஜனங்களின் மீது படையெடுத்து வருகிறார். அவர் வந்து எகிப்தின் ராஜா எல்லா பொன்னையும் அவர் எடுத்துக்கொண்டு போவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தரை தேடும்போது கர்த்தர் அவர்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும்
அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தரை தேடின போது அவருடைய காரியம் வாய்த்தது, ராஜ்யம் பலப்பட்டது. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார், எகிப்திலிருந்து புறப்படும் போது அவனவன் தன் அயலான் இடத்திலே வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் கேட்க கடவன், அவர்கள் கொடுக்கும்படியாக அவர்களுக்கு நான் தயவு கட்டளையிடுவேன் என்று சொல்லி கொடுக்கும்படியான இருதயத்தை அவர்கள் கொடுத்து அதிகமான வெள்ளியையும் பொன்னையும் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். ஆனால் இவர்கள் தேவனை விட்ட போது இந்த ரெகோபயாம் ஆட்சிக்கு வந்து 5வது வருடத்திலேயே அவ்வளவு பொன்னும் திரும்பவும் எகிப்து தேசத்திற்கே போய்விட்டதை நாம் பார்க்கிறோம். ரெகோபயாமின் மகன் அபியாவை குறித்து 2 நாளாகமம் 13ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த அபியா தன்னுடைய தகப்பனை குறித்து என்ன சொல்லுகிறார் என்றால் 7ஆம் வசனத்திலே, ரெகோபயாம் அவர்களை எதிர்க்க கூடாமல் வால வயதும் திடனற்ற மனதுமாய் இருக்கையில் அவனுக்கு விரோதமாய் தங்களை பலப்படுத்தி கொண்டார்கள். இப்போதும் தாவீதுடைய குமாரன் கையில் இருக்கிற கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக நீங்கள் பலன் கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்கள். யூதாவின் ராஜாவாகிய அபியா இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே அவர் சொல்லுகிறார், ரெகோபயாம் உங்களை எதிர்க்க கூடாமல் வால வயதும் திடனற்ற மனதுமாய் இருக்கும்போது அவனுக்கு விரோதமாய் நீங்கள் உங்களை பலப்படுத்தி கொண்டீர்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக நீங்கள் பலன் கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார், எங்களுக்கோ கர்த்தரே தேவன், நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள் ஆரோனின் குமாரரும் பணிவிடை செய்கிறவர்கள் லேவியருமாமே. நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் காவலை காக்கிறோம், நீங்களோ அவரை விட்டு விலகினீர்கள். இதோ தேவன் எங்கள் சேனாபதியாய் எங்களோட கூட இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக பூரிகைகளை பெருந்தொனியாய் முழக்குகிற ஆசாரியர்களும் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரே, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்யாதேயுங்கள், செய்தால் உங்களுக்கு சித்திக்காது என்றான். இப்போ யெரொபெயாம் அவர்களுக்கு பின்னாக வரத்தக்க ஒரு பதிவிடையை சுற்றி போக பண்ணினான். அப்படியே இஸ்ரவேல் ஜனங்கள் யூதாவுக்கு முன் இருந்தார்கள். அந்த பதிவிடை அவர்களுக்கு பின் இருந்தது. யூதா ஜனங்கள் திரும்பி பார்க்கிற போது முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதை கண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆசாரியர்கள் பூரிகைகளை முழக்கினார்கள். யூதா மனுஷர் ஆர்ப்பரித்தார்கள். யூதா மனுஷர் ஆர்ப்பரிக்கிற போது தேவன் யெரொபெயாமையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அபியாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறிய அடித்தார். இஸ்ரவேல் புத்திரர் யூதாவுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள். யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். அப்புறம் அபியாவின் நாட்களில் யெரொபெயாம் பலம் கொள்ள மாட்டாதே போய் கர்த்தர் அவனை அடித்ததினால் மரணமடைந்தான். அபியா பலத்து போனான். அந்த அபியா ராஜா கர்த்தரை சார்ந்து கொண்டபடினாலே அவர் பலத்து போனதையும் யெரொபெயாம் பலம் கொள்ள முடியாமல் மரணம் அடைந்ததையும் நாம் வாசிக்கிறோம். இப்போ இந்த பலம் நாம் கர்த்தரை சார்ந்து கொள்ளும்போது கர்த்தர் நம்மை அவருடைய ராஜ்யத்திலே பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். நாம் பார்த்தோம், அமலேக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பலவீனராக இருந்தபோது அவர்களை முறியடித்தார்கள். எனவே தேவனுடைய ராஜ்யத்திலே இருக்கிற நாம் பலனுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக பலன் கொள்ளுகிறவர்களை கர்த்தர் முறியடிக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்திலே தேவனோடு கூட நாம் பலம் கொள்ளும் போது, தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் பலப்படும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே பலப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அபியாவின் குமாரனாகிய ஆசாவை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆசாவுக்கு எதிராக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் வருகிறான். அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீரே எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்று அவர் தேவனை நோக்கி கூப்பிடும்போது நாம் வாசிக்கிறோம் 12ஆம் வசனத்திலே, அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறிய அடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடிப்போனார்கள்.
இங்கு அந்த யுத்தம் கர்த்தருடையதாக எடுத்துக்கொள்ளுகிறார். யுத்தம் கர்த்தருடையதாக இருக்கிறது. நாம் கர்த்தரை சார்ந்து கொள்ளும்போது நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், நமக்கு எதிராக வருகிற காரியங்கள் எல்லாம் கர்த்தருடையதாக இருக்கிறது. நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்காக நிற்கும் போது நமக்கு எதிராக வருகிற காரியங்கள் அது தேவனுடையதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளாமல் சவுல் கர்த்தருக்கு துரோகம் பண்ணினபடினாலே அவன் செத்து போனான். ஆனால் இந்த ராஜாக்களுடைய வாழ்க்கையை குறித்து நான் பார்க்கும்போது அவர்கள் ஒவ்வொரு முறையும் தேவனை சார்ந்து கொள்ளும் போது அவர்களுடைய யுத்தங்களை கர்த்தரை வழி நடத்தினதை நாம் பார்க்கிறோம். இந்த அபியா ராஜாவை நாம் பார்த்தோம். இப்பொழுது ஆசாவை நாம் பார்க்கிறோம். இங்கு அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலங்கொள்ளாத படிக்கு முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக நொறுங்கி போனார்கள். இப்படியாகிய அந்த எத்தியோப்பியர் தேவனுக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள். அப்போ அந்த ஆசா ராஜா கர்த்தரை சேர்ந்து கொண்டபடினாலே இவரும் இவருடைய கூட்டமும் தேவனுடைய சேனையாக அங்கு அணிவகுத்து நிற்கிறார்கள். நாம் கர்த்தரை சார்ந்து கொள்ளும்போது நாம் தேவனுடைய சேனையாக நாம் நிற்கிறோம். கர்த்தர் சேனாதிபதியாய் நம்மோடு கூட இருக்கிறார். அப்பொழுது இந்த ஆசா இந்த யுத்தத்திலே ஜெயம் கொண்ட போது தேவனுடைய ஆவி அசரியா என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் மேல் இறங்கும்போது அந்த அசரியா வந்து சொல்லுகிறார் ஆசாவினிடத்திலே, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களேயாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். அப்போ இந்த அசரியா இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? இந்த எத்தியோப்பியரை இந்த ஆசாவும் அவருடைய ஜனங்களும் ஜெயம் கொண்ட போது சொல்கிறார், நீங்கள் கர்த்தரை தேடின போது அவர் உங்களுக்கு வெளிப்பட்டார். அவரை விட்டீர்களேயாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். நீங்கள் உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. அப்போ இந்த எந்த கிரியைகளுக்கு இங்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார்? தேவனை சார்ந்து கொள்ளுகிற கிரியை, தேவனுடைய வல்லமையை விசுவாசிக்கிற கிரியை. இதைத்தான் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஜனங்கள் வந்து நாங்கள் பிதாவுக்கு விருப்பமான கிரியை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும்போது பிதா அனுப்பினவரை விசுவாசிப்பதே அவருக்கு ஏற்ற கிரியையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். எனவே நாம் நம்முடைய பலனை நாம் நம்பாமல், நான் ஒரு பெரிய ஆள் என்று நம்பாமல், நாம் கர்த்தரை நாம் சார்ந்து கொள்ளும் போது, கர்த்தரை நம்முடைய தேவனாக ஏற்றுக்கொள்ளும் போது, கர்த்தரே தேவனாக இருக்கிறார். கர்த்தரே ராஜாதி ராஜாவாக அவர் ராஜரீகம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவரே சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரே வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்தவர். அவராலே கூடாத காரியம் எதுவுமே இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று நாம் விசுவாசிக்கும் போது, நாம் விசுவாசிக்கிற அந்த கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இந்த யுத்தங்களை நாம் பார்க்கும்போது அவர்கள் தங்களுடைய மாம்ச புயத்தை அவர்கள் சார்ந்து கொண்ட போது அவர்கள் தோற்று போனார்கள். கர்த்தரை சார்ந்து கொண்ட போது நாம் வாசிக்கிறோம், யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லி தாவீது ராஜாவை குறித்து நம்ம கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. எனவே நாம் கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது நம்முடைய பிரச்சனைகளை நாம் பார்க்காமல், கர்த்தரும் நாமும் தனித்தனியாக வேறாக நிற்காமல் நாம் கர்த்தரோடு கூட நாம் சேர்ந்து கொள்ளும் போது, நீங்கள் கர்த்தரை தேடினீர்களே ஆகில் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அதான் யோவானிலே கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி. என்னில் நிலைத்திருக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி பிதாவானவர் அதை சுத்தம் பண்ணுகிறார். எனவே கர்த்தரில் நாம் நிலைத்திருக்கும் போது நாம் அதிக கனிகளை கொடுக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். எனவே கர்த்தரே நம்முடைய பலனாக இருக்கிறார். நம் தேவனுடைய ராஜ்யத்திலே ராஜாக்களாக இருந்தவர்கள் கர்த்தரோடு கூட இருந்த போது ராஜ்யத்தை பலப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். எனவே கர்த்தரோடு கூட இருந்து அவருடைய வல்லமையை விசுவாசித்து அவருடைய ராஜரீகத்தை நாம் விசுவாசிக்கிற அந்த விசுவாச கிரியைகளுக்கு பலனுண்டு என்று சொல்லி இந்த அசரியா சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இவர் இதை சொன்னதை கேட்டபோது ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசியாகிய
ஓதேதின் தீர்க்க தரிசனத்தை கேட்டபோது அவன் திடன் கொண்டு, அப்போ இந்த வார்த்தைகளை கேட்டபோது அந்த ஆசா ராஜா திடன் கொண்டு அவர் என்ன செய்கிறார்? அருவருப்புகளை யூதா பென்யமீன் தேசம் அனைத்திலும் எப்ராஹீமின் மலை தேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களிலும் இருந்து அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன் இருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து விதமாக கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக வேலை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரவேலிலிருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள். விதமாக ஆசா கர்த்தருடைய ராஜ்யத்திலே அவர் திடன் கொண்டு அவர் கிரியை செய்யும் போது ஜனங்கள் கண்டுகொண்டார்கள், அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை அவர்கள் கண்டு கொண்டு திரளான ஜனங்கள் அவனுடைய பட்சத்திலே சேருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது இந்த ராஜா என்ன செய்கிறார்? ஆசா அரசாண்ட 15ஆம் வருஷம் 3ஆம் மாதத்தில் அவர்கள் எருசலேமிலே கூடி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் தேடுவோம் என்றும், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் ஒரு உடன்படிக்கை செய்து மகா சத்தத்தோடும் கம்பீரத்தோடும் பூரிகைகளோடும் எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். அவரை தேடும்போது அவர் அவர்களுக்கு வெளிப்படுகிறார். நாம் அவரை தேடும்போது அவர் வெளிப்படுகிறார் என்று சொன்னால் அவருடைய கிரியைகள் வெளிப்படுகிறது, அவருடைய அதிசயங்கள் வெளிப்படுகிறது, அவருடைய வல்லமையான கரம் செயல்படுவதை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்க்கும்படியாக அவர் வெளிப்படுகிறார். அவருடைய அதிசயமான காரியங்கள் வெளிப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசா ராஜாவோடு கூட தேவனாகிய கர்த்தர் இருக்கிறதை கண்டு திரளான ஜனங்கள் அவரோடு கூட சேர்ந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த ஆசா ராஜா இந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே இந்த ஜனங்கள் கர்த்தரை தேடினாலும் அவர்கள் சில சமயங்களுக்கு பின்பாக அவர்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஆசாவும் தான் அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே அவருடைய கால்களிலே வியாதி வந்து அவருடைய நோவு மிகவும் உக்கிரமாக இருக்கிறது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான் என்று நாம் பார்க்கிறோம். அந்த 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. ஏனெனில் இந்த ஆசா ராஜா என்ன செய்கிறார் என்றால், இந்த எத்தியோப்பியர் வந்தபோது இவர் கர்த்தரை தேடினார், கர்த்தர் அவருக்கு வெளிப்பட்டார், அந்த யுத்தத்திலே அவர்கள் ஜெயித்தார்கள். ஆனால் இந்த இஸ்ரவேலின் ராஜா ஆசா அரசாண்ட 36ஆம் வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா, இந்த ஆசா யூதாவின் ராஜா, பாஷா இஸ்ரவேலின் ராஜா. இந்த இஸ்ரவேலின் ராஜா யூதாவுக்கு விரோதமாக வந்து ராமாவை கட்டுகிறார். அப்பொழுது இந்த ஆசா என்ன செய்கிறான்? கர்த்தரை தேடாமல் கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரமனையிலும் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பென்னாதாத் என்னும் சீரியாவின் ராஜாவினிடத்தில் அனுப்பி இஸ்ரவேல் ராஜாவோடு செய்த உடன்படிக்கையை தள்ளி போடும் என்று சொல்லி அனுப்புகிறார். அந்த எத்தியோப்பியர் வந்தபோது இந்த ஆசா கர்த்தரை சார்ந்து கொண்டார். அப்பொழுது அவர் வெற்றியை பெற்றார். ஆனால் இந்த இஸ்ரவேலின் ராஜா யுத்தத்திற்கு வந்தபோது இவர் கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் தமஸ்குவின் ராஜாவை நாடி போகிறதை பார்க்கிறோம். அதற்கும் அந்த தமஸ்குவின் ராஜாவிற்கு இவர் பரிசு கொடுப்பதற்காக அவர் ஆலயத்திலிருந்து, கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து பொக்கிஷங்களை எடுத்து கொடுத்து அந்த மனுஷனுடைய உதவியை அவர் கேட்கிறார். அவர் கேட்கும்போது, எனவே அப்பொழுது அந்த அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடினால் சீரியா ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. அப்போ எத்தியோப்பியர் மகா சேனையாய் இருந்தார்கள் அல்லவா? நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போது அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே.
தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. எனவே கர்த்தரை நாம் தேடும்போது அவர் தம்முடைய வல்லமையை நமக்கு விளங்க பண்ணுகிறார். பலன் கொள்ளுதல், வல்லமையை விளங்க பண்ணுகிறார். கர்த்தருடைய வல்லமை நம் மூலமாக வெளிப்படுகிறது. நாம் கர்த்தரை உத்தம இருதயத்தோடு பற்றி கொள்ளும் போது, அவரை நாம் முழு இருதயத்தோடு பற்றி கொள்ளும் போது, அவரை நாம் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கும் போது, நம்பும் போது அவர் வல்லமையை வெளிப்படுத்துகிறார். அதற்காக அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதற்காக கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த ஆசா கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் தமஸ்குவின் ராஜாவை தேடினபடினாலே இங்கு இந்த தீர்க்கதரிசியாகிய அனானி சொல்லுகிறார், இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். எனவே விதமாக இந்த ஆசா ராஜா மனுஷனை தேடி போனதை நாம் பார்க்கிறோம். அதே போல இவருக்கு வியாதி வந்த போதும் அவர் கர்த்தரை அல்ல பரிகாரிகளே, அப்போதும் அவர் கர்த்தரை தேடாமல் பரிகாரிகளையே அவர் தேடி போகிறார். அந்த வியாதி வந்த போதும் அவர் கர்த்தரிடத்திலே என்னை சுகப்படுத்தும் என்று அவர் கர்த்தரிடத்திலே அவர் போகவில்லை. அவர் பரிகாரிகளை மாத்திரமே அவர் சார்ந்திருக்கிறார். அவர் கர்த்தரை அவர் மறந்துவிட்டதை நாம் பார்க்கிறோம். அவ்விதமாக அவர் அதன் பின்பாக அவர் மரித்து போகிறார். எனவே நாம் எப்பொழுதும் கர்த்தரை நாம் பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தரை நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தரை விசுவாசிக்கிற நம்முடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு. அவரை உத்தம இருதயத்தோடு தேடுகிறவர்களுக்கு அவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார். இதை புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம். அவரை விசுவாசிக்கிறவனுக்கு அவர் பலன் அளிக்கிறார், அவரை தேடுகிறவனுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று நாம் யாக்கோபிலே நாம் வாசிக்கிறோம். எனவே கர்த்தரை நாம் விசுவாசிக்கும் போது, அவரை நாம் பற்றி கொள்ளும் போது அவர் நம்மை சும்மா விடுவதில்லை, நம்மை வெறுமனே விடுவதில்லை. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சாலமோனை கர்த்தர் மிகவும் பெரியவனாக்கினார். இன்னும் மற்ற ராஜாக்கள் எல்லாம் கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது அவருடைய ராஜ்யத்திலே பலப்பட்டார்கள். சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பாறுதல் அமெரிக்கையை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். அவர்களுக்கு எதிராக எதிரிகள் வந்த போது அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்ட போது கர்த்தர் அவர்களுக்காக சேனாபதியாக நின்று, கர்த்தர் அவருடைய சேனையாக நின்று அவர்கள் எதிரிகளை முறிந்து போக பண்ணினதை நாம் பார்க்கிறோம். ஆசாவின் குமாரனாகிய யோசபாத்தை குறித்து 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். யோசபாத் ராஜாவாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலப்பட்டான். இப்போ இந்த யூதா ராஜாக்களை குறித்து 2 நாளாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த இஸ்ரவேல் ராஜாக்கள் தேவனை தேடவில்லை. ஆனால் இந்த யூதா ராஜாக்கள் தேவனை மறந்தாலும் அவர்கள் தேவனை தேடுகிறதும் மறக்கிறதும் அப்படியாக இருந்தார்கள் அவர்கள். ஆனால் இந்த யோசபாத் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலப்பட்டான். அப்போ அவன் கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிருந்தது. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. இந்த யோசபாத் கர்த்தரை தேடின போது கர்த்தர் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். அப்புறம் அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிருந்தது என்று நாம் பார்க்கிறோம். இந்த ராஜாக்களை பார்க்கும்போது அவர்கள் எவ்வளவு அதிகமாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடும்போது அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை நாம் கண்கூடாக நாம் பார்க்கிறோம். அப்போ அவர் ஆசீர்வதிக்க இந்த யோசபாத் கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. ஆசீர்வதிக்கும் போது அந்த ஐஸ்வர்யத்தை பற்றி கொள்ளாமல் கர்த்தருடைய வழிகளிலே இந்த யோசபாத் உற்சாகம் கொள்ளுகிறார். இந்த யோசபாத் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவன் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே யூதாவின் பட்டணங்களிலே உபதேசம் பண்ணும்படிக்கு கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். அப்போ இந்த யோசபாத் ராஜா இந்த ஜனங்களுக்கெல்லாம் கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு போதிக்கிறார், உபதேசிக்கிறார். கர்த்தருடைய கற்பனைகளை, கர்த்தருடைய வழிகளை ஜனங்களுக்கு அவர் உபதேசிப்பதற்காக அவர் முயற்சிகளை ஏற்படுத்தி அதை செய்யும்போது யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலெல்லாம்
கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். இப்படியே யோசபாத் வர வர மிகவும் பெரியவனாகி யூதாவின் பட்டணங்களே அவன் பெரிய வேலைகளை நடத்தினான். இப்போ நாம் யோசபாத் கர்த்தரை சார்ந்து கொண்டபடியினாலே கர்த்தரால் உண்டான பயங்கரத்தினாலே யாரும் அவரோட யுத்தத்திற்கு வரவில்லை. இவர் வர வர மிகவும் பெரியவராகிறார். ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாக இருக்கிறது. அவர் பெரிய வேலைகளை செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அவருக்கு உதவியாகிய எத்தனையோ லட்சக்கணக்கான பராக்கிரமசாலிகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். 3 லட்சம் பராக்கிரமசாலிகள் இருந்தார்கள். 2,80,000 பேர் இருந்தார்கள். அவனுக்கு உதவியாக கர்த்தருக்கு தன்னை உற்சாகமாய் ஒப்பு கொடுத்த அமசியா இருந்தான். அவனிடத்திலே பராக்கிரமசாலிகள் 2 லட்சம் பேர் இருந்தார்கள். அப்புறம் வில்லும் கேடகமும் பிடிக்கிறவர்கள் 2 லட்சம் பேர் இருந்தார்கள். ஆயுத பாணிகள் 1,80,000 பேர் இருந்தார்கள். விதமாக யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. இவ்விதமாக யோசபாத் வர வர மிகவும் பெரியவனாகிறான். ஆனால் இந்த யோசபாத்தும் ஒரு தவறை செய்கிறார். இவர் ஆகாபோடு சம்பந்தம் கலக்கிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபோடு சம்பந்தம் கலக்கிறார். அதன் மூலமாக இந்த யூதாவிலே அநேக காரியங்கள் தவறாக நடக்கிறது. அப்பொழுது இந்த ஆகாபோடு சேர்ந்து கொண்டு ராமாவிலே சீரியாவிலே அவர்கள் யுத்தத்திற்கு போகிறார்கள். அப்பொழுது இந்த ஆகாப் ராஜா இந்த சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். யோசபாத் ராஜாவினிடத்திலே நீர் என்ன செய்யும், ராஜவஸ்திரம் தரித்திரும், நான் வேஷமாறி யுத்தத்தில் பிரவேசிப்பேன் என்று சொல்லி அங்கே போகும்போது 18:31 ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில் இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டான். கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாயிருந்தார். அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார். தவறான ஒரு காரியத்தை செய்துவிட்டார். ஆகாபோடு கூட சம்பந்தம் கலந்து விட்டார். ஆனாலும் இவர் கர்த்தரை தேடினபடினாலே, இவர் கர்த்தரை விட்டு விலகாதபடினாலே கர்த்தர் அவருக்கு அனுசாரியாக இருந்து அந்த யுத்தத்திலே இவர் மரிக்க வேண்டிய நேரம். ஆனால் கர்த்தர் அவனை விட்டு விலகும்படி செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். இவ்விதமாக அந்த யுத்தத்திலிருந்து அவர் தப்பித்து அவர் எருசலேமில் உள்ள தன் வீட்டிற்கு வரும்போது யெகூ என்னும் ஞான திருஷ்டிக்காரன் அவரை சந்தித்து சொல்கிறார், துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடுங்கோபம் உம்மேல் வர இருந்தது. ஆகிலும் நீர் விக்கிரக தோப்புகளை தேவனை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்தில் காணப்பட்டது உண்டு என்றான். யோசபாத் திரும்பவுமாக ஜனத்திற்குள்ளே பிரயாணமாய் போய் அவர்களை தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்ப பண்ணினான். விதமாக அவர் நியாயாதிபதிகளை ஒவ்வொரு இடத்திலையும் வைத்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவது என்று சொல்லி அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்து அந்த நியாயாதிபதிகளுக்கு சொல்கிறார், நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான். அந்த யோசபாத் ராஜா ஜனங்களுக்கு கர்த்தருடைய காரியங்களை உபதேசிப்பதற்காக மீண்டுமாக அவர் செய்கிறார். அப்பொழுது அதற்கு பின்பாக மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவரோடு கூட யுத்தத்திற்கு வருகிறார்கள். யுத்தத்திற்கு வரும்போது இந்த யோசபாத் என்ன செய்கிறார்? யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலிருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அப்போ இந்த யுத்தத்திற்கு மோவாபும் அம்மமும் வந்தபோது இந்த யோசபாத் ராஜா ஜனங்களோடு கூட சேர்ந்து அவர் என்ன செய்கிறார்? உபவாசம் செய்து தேவனிடத்திலே அவர் உதவியை தேடுகிறார். அவர் எவ்விதமாக ஜெபிக்கிறார் என்று சொன்னால், நீரல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. எங்கள் தேவனே, இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. அவர் கர்த்தரிட சொல்லுகிறார், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, எங்களுக்கு பலனில்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண் ஜாதிகளும் அவர்கள் குமாரரும் கூட
கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். அப்பொழுது ஒரு லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கின போது, யஹாசியேல் என்கிற லேவியன், அவர் மீது கர்த்தருடைய ஆவி இறங்கின போது அவர் சொல்கிறார், யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். அவர்கள் சிஸ் என்கிற மேட்டு வழியாய் வருகிறார்கள், இந்த வழியாக அவர்கள் வருகிறார்கள், நீங்கள் அவர்களை எருவேல் பள்ளத்தாக்கிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொல்லி, மறுநாளிலே அந்த மோவாபும் அம்மோனும் எந்த வழியாக வருகிறார்கள், நீங்கள் எந்த இடத்திலே பார்ப்பீர்கள் என்று சொல்லி அந்த யுத்தத்தை குறித்த காரியங்களை தீர்க்க தரிசனமாக அங்கு யஹாசியேல் சொல்லுகிறார். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, எருசலேம் ஜனங்களே, கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் பயப்படாமல் திடன் கொண்டு போங்கள் கர்த்தர் என்று சொல்லி அவர்களை யுத்தத்திற்கு போக சொல்கிறார். அதே போல மறுநாள் அவர்கள் யுத்தத்திற்கு போகும்போது யோசபாத் ராஜா அந்த ஜனங்களோடு கூட அவர் சொல்கிறார், கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள் என்று சொல்லி அவர் சொல்கிறார். பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அந்த சோல்ஜர்ஸ் போறதுக்கு முன்பாக முன்தண்டிலே யோசபாத் ராஜா கர்த்தரை துதிப்பதற்காக பாடகரை நிறுத்துகிறார். அவர்கள் என்ன பாடுகிறார்கள்? கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி கர்த்தரை துதிக்கிற பாடகர்கள் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது அங்கு 3 ஜாதியார் யுத்தத்திற்கு வந்திருந்தார்கள். அம்மோன், மோவாப், சேயீர் மலை தேசத்தார். அப்போ இந்த அம்மோனும் மோவாபும் சேர்ந்து சேயீருக்கு விரோதமாக கர்த்தர் அவர்கள் எழும்பு பண்ணுகிறார். அவர்கள் சேயீர் மலை தேசத்தார் அனைவரையும் அவர்கள் வெட்டுகிறார்கள். அடுத்து அம்மோனுக்கும் மோவாபுக்கும் இடையே அவர்களுக்கிடையே கலகம் வந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அழிந்து போகிறார்கள். அப்போ யூதா மனுஷர் அங்கு வந்தபோது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக அந்த எதிரிகள் யுத்தத்திற்கு வந்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் எல்லாரும் இவர்கள் போய் பார்க்கும்போது ஒருவர் கூட இவர்களோடு யுத்தம் பண்ணுவதற்கு உயிரோடு இல்லை, எல்லோரும் செத்த பிரேதங்களாக கிடக்கிறார்கள், ஒருவரும் தப்பவில்லை. யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் ஏராளமாக அங்கு இருந்தது. 3 நாளை கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியாய் இருந்தது. 4ஆம் நாளில் பெராக்காவிலே கூடி அங்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். கர்த்தர் அவர்களை களிகூறச் செய்தபடியால் அவர்கள் மகிழ்ச்சியோடு எருசலேமுக்கு திரும்பினார்கள். எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணுகிறார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. அப்போ இங்கே யார் யுத்தம் பண்ணினது? கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார். நாம் கர்த்தரை சேர்ந்து கொள்ளும்போது, நாம் கர்த்தரோடு கூட இருக்கும்போது நம்முடைய எதிரிகளுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறது யார்? கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையாய் இருந்தது. இவ்விதமாக இந்த யோசபாத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆனால் மீண்டுமாக இந்த யோசபாத் என்ன செய்கிறார்? திரும்பவுமாக அவர் ஆகாபின் குமாரனாகிய அகசியாவோடு சேர்ந்து கப்பல்களை செய்கிறார். ஆனாலும் அந்த கப்பல்கள் உடைந்து போகிறது. அதற்கும் அந்த எலியேசர் என்கிற ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார், நீர் அகசியாவோடு கூடிக்கொண்டபடினால் கர்த்தருடைய கிரியைகளை முறித்து போட்டார் என்றான். அந்த கப்பல்கள் உடைந்து போயிற்று. அப்போ இவர் தேவனுக்கு விரோதமானவர்களோடு கூட திரும்பமாக அவர் கூடிக்கொண்ட போது அவருடைய கிரியைகள் வாய்க்காமல் போகிறது. அப்போ தேவனோடு நாம் சேர்ந்து கொள்ள வேண்டும். நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பலப்படுதல் என்று சொல்வது நாம் தேவனோடு கூட சேர்ந்து கொண்டு அவரோடு நாம் நிலைத்திருப்பது. இந்த ராஜாக்களின் வாழ்க்கையில் இருந்து நாம் இந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். யோசபாத்தின் குமாரனாகிய யோராமை நாம் பார்க்கும்போது யோராம் தன் தகப்பனுடைய ராஜ்யபாரத்திற்கு வந்து தன்னை பலப்படுத்தி கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த யோசபாத் ஆகாபோடு சம்பந்தம் கலந்து இந்த யோராமிற்கு
ஆகாபின் குமாரத்தியாகிய அத்தாலியேலை அவர் திருமணம் செய்து வைத்திருந்தார். இதனால் இந்த யோராம் என்ன செய்கிறான்? அவன் தன்னுடைய சகோதரர் எல்லாரையும் அவன் கொன்று போடுகிறான். எனவே இந்த யோசபாத் இருந்த காலத்திலே இந்த பெலிஸ்தியர், அரபியர் அவர்களெல்லாம் யோசபாத்திற்கு காணிக்கை கொடுத்து வந்தார்கள். ஆனால் இந்த யோராம் ஆகாபின் குமாரத்தியை விவாகம் பண்ணிவன் கர்த்தரை விட்டு அவன் விலகி போனான். அப்பொழுது இந்த யோராமுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு வியாதி உண்டாகும், குடல் வியாதி உண்டாகும் என்று சொல்லி. அதே போல அங்கு அவருக்கு வியாதி வந்து தீராத நோயினாலே அவர் இறந்து போகிறார். இந்த யோசபாத் எவ்வளவு கர்த்தருக்கு பிரியமானவராக, ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியும் உள்ளவராக இருந்தார். ஆனால் கர்த்தருக்கு விரோதமானவர்களோடு, துன்மார்க்கரோடு கூட சேர்ந்து கொண்டு சம்பந்தம் கலந்தபடினாலே அவருடைய குமாரர் அனைவரையும், இந்த சொந்த குமாரனே கொன்று போடுகிறான். மூத்த குமாரன், இளைய குமாரர் அனைவரையும் கொன்று போடுகிறான். மூத்த குமாரனும் குடல் வியாதி வந்து விரும்புவாரில்லாமல் செத்து போகிறான் என்று நாம் பார்க்கிறோம். அவனை ராஜாக்களின் கல்லறையில் கூட வைக்கவில்லை. அப்போ அவர்கள் அந்த அரபியர், பெலிஸ்தியர் எல்லோரும் வந்து யூதாவில் வந்து பலாத்காரமாய் புகுந்து அவனுடைய பிள்ளைகளையும் மனைவிகளையும் பிடித்து கொண்டு போனார்கள். யோவாகாஸ் என்னும் ஒரே ஒரு குமாரனை தவிர மீது எல்லாரையும் அவர்கள் பிடித்து கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ எருசலேமின் குடிகள் அவன் இளைய குமாரனாகிய அகசியாவை அவன் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினார்கள். அரபியர்கள் வந்து மூத்த குமாரரை எல்லாம் கொன்று போட்டார்கள். இவ்விதமாக அந்த யோராம் கர்த்தரை விட்டுவிட்ட போது அவனுடைய ராஜ்யம் பலப்படாமல் அங்கு அவனுடைய மனைவிகள், பிள்ளைகள் எல்லாம் எதிரிகள் எடுத்துக்கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த யோசபாத்தின் குமாரனாகிய யோராம் அத்தாலியாளை திருமணம் செய்து கொள்கிறான். இவர்களுடைய குமாரன், ஒரே ஒரு குமாரனை தவிர மீதி எல்லோரையும் எதிரிகள் அழித்து போடுகிறார்கள். இந்த ஒரு குமாரனும் இவனும் தன்னுடைய தாயாகிய அத்தாலியாளின் பேச்சை கேட்டு இவனும் கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிறபடினாலே இவர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். 22:9 அப்படியே அரசாளுகிறதற்கு பலன் கொள்ளத்தக்க ஒருவரும் அகசியாவின் குடும்பத்துக்கு இல்லாமல் போயிற்று என்று நாம் பார்க்கிறோம். அகசியாவின் தாயாகிய அத்தாலியாள் தன் குமாரன் இறந்து போனதை கண்டபோது அவள் எழும்பி யூதா குடும்பத்தில் உள்ள ராஜவம்சமான யாவரையும் சங்காரம் பண்ணினாள். இந்த அத்தாலியாள் ஆகாபின் குமாரத்தி இந்த ஒருத்தியை இந்த யோசபாத் ராஜா சம்பந்தம் கலந்து கொண்டு வந்தார். செய்கிற காரியங்களை நாம் பாருங்கள். யோசபாத்துடைய குமாரர் அனைவரையும் கொன்று போடப்படுகிறார்கள். அத்தாளுடைய குமாரர்கள் அவர்களும் கொன்று போடப்படுகிறார்கள். அப்புறம் அந்த அத்தாளியில் என்ன செய்கிறாள்? அவள் எழுந்து யூதா குடும்பத்தில் உள்ள ராஜவம்சமான யாவரையும் அவள் சங்காரம் பண்ணுகிறாள். அப்போ ஒரே ஒரு மகன் யோவாசை மாத்திரம் அங்கு அந்த பிரதான ஆசாரியனுடைய மனைவி ஒழித்து வைக்கிறாள். அப்பொழுது அப்புறம் 6 வருஷமாக இந்த அத்தாலியாள் தேசத்தின் மேல் ராஜ்யபாரம் பண்ணி கொண்டிருக்கிறாள். 7ஆம் வருஷத்திலே இந்த பிரதான ஆசாரியனாகிய யோய்தாவை குறித்து 23ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். யோய்தா திடன் கொண்டு. அப்போ நாம் பலன் கொள்ளும் போது தான் நாம் காரியங்களை நாம் செய்கிறோம். அந்த 6 வருஷம் அந்த யோய்தா ஒன்றும் செய்ய முடியாது. 7ஆம் வருஷத்திலே யோய்தா திடன் கொண்டு அவர் என்ன செய்கிறார்? ராஜாவின் குமாரனை அவர் ராஜாவாக மாற்றுகிறார். இந்த அத்தாலியால் கொல்லப்படுகிறாள். இந்த அத்தாலியாளை பட்டயத்தால் கொன்ற பின்பு நகரம் அமெரிக்கை ஆயிற்று என்று நாம் பார்க்கிறோம். அப்புறம் ராஜாவும் யோய்தாவும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவனுடைய ஆலயத்தை அதன் முந்தின சீருக்கு கொண்டு வந்து அதை பலப்படுத்தினார்கள். இந்த அத்தாலியால் வந்தபடியினாலே இங்கு அநேக காரியங்கள் கர்த்தருக்கு விரோதமாக நடந்து விட்டது. எனவே இந்த யோய்தாவும் யோவாசும் இவர்கள் இருவருமாக சேர்ந்து கர்த்தருடைய ஆலயத்தை பலப்படுத்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எனவே இந்த யோய்தாவை குறித்து நாம் என்ன பார்க்கிறோம்? யோய்தாவை குறித்து தேவனுடைய ஆலயத்தை அவன் பலப்படுத்தினான் என்று நாம் பார்க்கிறோம். 25ஆம் அதிகாரத்திலே அமத்சியாவை குறித்து நாம் பார்க்கிறோம். அமத்சியாவுக்கும் ராஜ்யபாரம் அவனுக்கு ஸ்திரப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். இந்த அமத்சியா என்ன செய்கிறார்? யுத்தத்திற்காக இஸ்ரவேலிலே 1,00,000 பராக்கிரமசாலிகளை 100 தாலந்து வெள்ளி கொடுத்து கூலிக்கு அமர்த்துகிறார். யூதாவிலே 3,00,000 யுத்த வீரர்கள் இருக்கிறார்கள். எனவே இஸ்ரவேலிலிருந்து
100 தாலந்து வெள்ளியை கொடுத்து 1,00,000 பராக்கிரமசாலிகளை கூலிக்கு அமர்த்துகிறார். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் வந்து சொல்கிறார், கர்த்தர் எப்ராஹிமின் சகல புத்திரராகிய இஸ்ரவேலோடும் இருக்கவில்லை. போக மனதானால் நீர் போம், காரியத்தை நடத்தும், யுத்தத்திற்கு திடன் கொண்டு நில்லும். தேவன் உம்மை சத்துருவுக்கு முன்பாக விழப்பண்ணுவார். ஒத்தாசை செய்யவும் விழப்பண்ணவும் தேவனாலே கூடும் என்றான். அப்பொழுது அமஸ்தியா, அப்படியானால் நான் இஸ்ரவேலின் சேனைக்கு கொடுத்த 100 தாலந்திற்காக என்ன செய்ய என்று கேட்கும்போது தேவனுடைய மனுஷன் சொல்கிறார், அதை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தர் உமக்கு கொடுக்கக்கூடும் என்றான். அப்பொழுது அமஸ்தியா அந்த எப்ராஹிமரை வீட்டுக்கு போய்விட சொல்லிவிட்டார். அமத்சியா திடன் கொண்டு தன் ஜனத்தை கூட்டி அவர் சேயீர் புத்திரரிலே 10,000 பேரை வெட்டினான் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த அமத்சியா இந்த யுத்தத்திலே ஜெயம் கொள்கிறார். தேவன் சொன்ன வார்த்தையை கேட்டு தேவன் இஸ்ரவேல் புத்திரரோடு இல்லை, அவர்கள் தேவனை விட்டுவிட்டபடினாலே அவர் நீர் போம், நீர் திடன் கொண்டு யுத்தத்திற்கு நில்லும், கர்த்தருக்கு ஒத்தாசை பண்ணுவார் என்று சொல்லி இவர்கள் போய் அந்த யுத்தத்திலே ஜெயித்து சேயீர் புத்திரரை ஜெயித்து வருகிறார்கள். ஆனால் இந்த அமத்சியா என்ன செய்கிறான்? 14ஆம் வசனத்திலே அமத்சியா ஏதோமியரை முறிய அடித்து சேயீர் புத்திரரின் தெய்வங்களை கொண்டு வந்த பின்பு அவன் அவைகளை தனக்கு தெய்வங்களாக வைத்து அவைகளுக்கு முன்பாக பணிந்து அவைகளுக்கு தூபம் காட்டினான். இப்போ எவ்வளவு அவர்கள் மதி இல்லாதவர்களாக இருக்கிறார் பாருங்கள். இந்த ஆசா ராஜாவை நாம் பார்த்தோம். நீர் இந்த விஷயத்திலே நீர் மதி இல்லாதவராக இருந்தீர். அதே போல் இவர் தேவனை சார்ந்து கொண்டு அந்த 1,00,000 பேர் கூட நீங்கள் கூப்பிட வேண்டாம், 3,00,000 பேரோட போங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை செய்வார் என்று சொல்லி தேவனை சார்ந்து யுத்தத்திலே ஜெயம் பெற்று வரும்போது அங்கேருந்து அந்த தோற்று போனவரிடத்திலிருந்து ஒரு தெய்வத்தை கொண்டு வந்து அதை போய் அவர் பணிந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் அமத்சியாவின் மேல் கோபம் மூண்டவராகி அவனிடத்துக்கு ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார். இவன் அவனை நோக்கி, தங்கள் ஜனத்தை உமது கைக்கு தப்புவிக்காதே போன ஜனத்தின் தெய்வங்களை நீர் நாடுவானேன் என்றான். தன்னோடே அவன் இப்படி பேசின போது ராஜா அவனை நோக்கி, உன்னை ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாக வைத்தார்களோ, அதை விட்டுவிடு, நீ ஏன் வெட்டப்பட வேண்டும் என்றான். அப்பொழுது அந்த தீர்க்கதரிசி அதை விட்டுவிட்டு, நீர் இப்படி செய்து என் ஆலோசனை கேளாமற் போனபடினால் தேவன் உம்மை அழிக்க யோசனையாய் இருக்கிறார் என்பதை அறிவேன் என்றான். அதற்கு பின்பாக அந்த அமஸ்தியா ஏதோமின் தெய்வங்களை நாடினது நிமித்தம் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் கையில் ஒப்பு கொடுக்கும்படி தேவனாலே இப்படி நடந்தது என்று சொல்லி நாம் அடுத்த வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். இவ்விதமாக இந்த அமத்சியா தேவனுக்கு விரோதமாக அவன் ஏதோமின் தெய்வங்களை தேடி தேவனுக்கு செய்த துரோகம் பண்ணினபடினாலே அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்கின காலம் முதற்கொண்டு எருசலேமில் இருந்தவர்கள் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி கொண்டார்கள். அது நிமித்தம் அவன் லாகீசுக்கு ஓடி போனான். ஆனாலும் அவன் பிறகே லாகீசுக்கு மனுஷரை அனுப்பினார்கள். அவர்கள் அங்கே அவனை கொன்று போட்டார்கள். பின்பு அமத்சியாவின் குமாரனாகிய உசியா ராஜாவாகிறார். இந்த ராஜா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனது இணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். அப்பொழுது அவன் புறப்பட்டு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி பெலிஸ்தருடைய அலங்கங்களை இடித்து போடுகிறார். அவர் அரபியரையும் மெகுனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். அம்மோனியர் உசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள். அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது. அவன் மிகவும் பலங்கொண்டான். உசியா எருசலேமிலே கோபுரங்களை கட்டி அவைகளை பலப்படுத்தினான். வனாந்தரத்திலே கோபுரங்களை கட்டி அநேக துறவுகளை வெட்டினான். இவ்விதமாக இந்த உசியா ராஜா பலப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. ஆச்சரியமாக அவனுக்கு அனுகூலம் உண்டாகிறது. அவன் தேவனை தேடினபடினாலே, கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனமேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்தான். இவன் பிரதான ஆசாரியருடைய வேலை எடுத்து கொள்ளுகிறான்.
கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்ததினால் கர்த்தர் அவனை அடித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவனுக்கு குஷ்டரோகம் ஏற்பட்டது. அவனுடைய குமாரனாகிய யோதாம் தன் வழிகளை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதினால் பலப்பட்டான். யோதாமுடைய குமாரனாகிய ஆகாஸை பார்க்கும்போது ஆகாஸ் தேவனை தேடவில்லை. அவன் யூதாவை சீர்குலைத்து கர்த்தருக்கு விரோதமாய் மிகவும் துரோகம் பண்ணினான். தான் நெருக்கப்படுகிற காலத்திலும் கர்த்தருக்கு விரோதமாய் அந்த ஆகாஸ் என்னும் ராஜா துரோகம் பண்ணி கொண்டே இருந்தான். அது அவனும் இஸ்ரவேல் அனைத்தும் நாசமாகிறதற்கு ஏதுவாயிற்று. எனவே இந்த ஆசாவை ராஜாக்களின் கல்லறைகளிலே வைக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். ஆகாசின் குமாரனாகிய எசேக்கியா அவர் கர்த்தரை தேடுகிறார். இந்த எசேக்கியாவின் காலத்திலே சனகரிப், அசீரிய ராஜாவாகிய சனகரிப் யுத்தத்திற்கு வருகிறான். இந்த சனகரிப் என்ன சொல்லுகிறான்? தேவனை குறித்து இவன் விரோதமாக பேசுகிறான். இந்த சனகரிப் என்ன சொல்லுகிறான்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை அசீரியருடைய ராஜாவின் கைக்கு தப்புவிப்பார் என்று எசேக்கியா சொல்லுவதை நீங்கள் நம்பாதிருங்கள் என்று சொல்லுகிறான். ஏனெனில் இந்த சனகரிப் வந்தபோது எசேக்கியா ஜனங்களுக்கு என்ன சொன்னார் என்று சொன்னால், அவனோடு இருக்கிறது மாம்சபுயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். அசீரிய ராஜாவோடு இருக்கிறது மாம்சபுயம், நம்மோடு இருக்கிறவர் கர்த்தர் என்று சொன்ன வார்த்தையிலே ஜனங்கள் நம்பிக்கை வைத்தபடினாலே இந்த சனகரிப் ராஜா என்ன சொல்லுகிறான்? நானும் என் பிதாக்களும் தேசத்து சகல ஜனங்களுக்கும் செய்ததை அறியீர்களோ? அந்த தேசங்களுடைய ஜாதிகளின் தேவர்கள் அவர்கள் தேசத்தை நம்முடைய கைக்கு தப்புவிக்க அவர்களுக்கு பலன் இருந்ததோ? அப்போ எங்களுடைய தேவர்களுடைய கைக்கு தப்புவிக்க யாருக்கு பலன் இருந்தது? தன் ஜனத்தை என் கைக்கு தப்புவிக்க பலவானாய் இருந்தவன் யாரு? யாருக்குமே பலன் கிடையாது. எனக்கு விரோதமாக, என்னுடைய தேவர்களுக்கு விரோதமாக வருவதற்கு யாருக்குமே பலன் கிடையாது என்று சொல்லி தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய தாசனாகிய எசேக்கியாவுக்கு விரோதமாகவும் அவன் பேசுகிறான். அவன் எருசலேமின் ஜனங்களை பயப்படுத்தி கலங்க பண்ணுகிறான். விதமாக அவர்கள் செய்தபோது எசேக்கியாவும் ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். இவர்கள் பலனை குறித்து இந்த சனகரிப் சொல்லுகிறான். ஏசாயா சொன்னார், எசேக்கியா ராஜா சொன்னார், அசீரியா ராஜாவோடு இருக்கிறது மாம்சபுயம், நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி. அப்போ அவனுடைய பலன் என்னது? மாம்ச பலன். நம்முடைய பலன் தேவனுடைய பலன். அப்போ இந்த அசீரியா ராஜா என்ன சொல்லுகிறான்? எனக்கு விரோதமாக யாருமே பலன் கொள்ள முடியாது, நான் எல்லாரையுமே நான் ஜெயிச்சிட்டேன், யாருக்குமே எனக்கு விரோதமாக வர்றதுக்கு பலன் இல்லை என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை பயப்படுத்தி கலங்க பண்ணுகிறான். அப்பொழுது இந்த எசேக்கியா ராஜாவும் ஏசாயா தீர்க்கதரிசியும் தேவனை நோக்கி அவர்கள் அபயமிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்தார்? ஒரே ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாபதிகளையும் அதம் பண்ணினான். அப்படியே சனகரிப் செத்த முகமாய் தன் தேசத்திற்கு திரும்பினான். அங்கே அவன் தன் தேவனுடைய கோவிலுக்குள் பிரவேசிக்கிற போது அவனுடைய கற்ப பிறப்பான சிலர் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள். தேவனுடைய பலத்துக்கு விரோதமாக பேசின இந்த சனகரிப்புக்கு இங்கே வேற ஒன்றுமே இல்லை. ரொம்ப ஈஸியாக ஆண்டவர் இந்த ஒரே ஒரு தூதனை அனுப்பினார். 180,000 பேர் சங்கரிக்கப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த அனைவரையுமே ஒரே ஒரு தூதன் சங்கரித்து போட்டா. அப்போ இந்த சனகரிப்பு என்ன செய்கிறான்? செத்த முகமாய் போகிறானா. அவனுக்கு முகமே செத்து போச்சு. ஸோ அந்த மாதிரி அவனால் அடுத்து பேசுறதுக்கு அவனுக்கு வார்த்தையே இல்லாத அளவுக்கு செத்த முகமாய் அந்த தேவனை நாடி அவன் போறான். அங்கே அவனுடைய கற்ப பிறப்பான சிலர் அவனை என்ன செய்கிறார்கள்? வெட்டி போடுகிறார்கள். அதனால் இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து நான் பார்க்கும்போது அவன் சகல ஜாதிகளின் பார்வைக்கும் மேன்மைப்பட்டவனாய் இருந்தான். அப்போ எசேக்கியாவுக்கு அப்புறமா ஒரு வியாதி வருகிறது. கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார்.
எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. வெள்ளியும் பொன்னும் இரத்தினங்களும் கந்த வர்க்கங்களும் கேடகங்களும் வினோதமான ஆபரணங்களும் வைக்கும்படியான பொக்கிஷ சாலைகள் இதெல்லாம் உண்டாயிருந்தது. தேவன் அவனுக்கு மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தார். எசேக்கியா செய்தது எல்லாம் வாய்த்தது. இவ்விதமாக எசேக்கியா கர்த்தரை தேடினபடினாலே இவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் வெள்ளியும் பொன்னும் இரத்தினங்களும் மிகுதியாயிருந்ததை நாம் பார்க்கிறோம். தேவன் அவனுக்கு மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தார். எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது என்று நாம் பார்க்கிறோம். எசேக்கியாவின் குமாரனாகிய மனாசே அவன் அடுத்து ராஜாவாகிறான். ஆனால் இந்த மனாசா கர்த்தரை தேடாமல் ஜனங்களை வழி தப்பி போகச் செய்கிறான். இந்த மனாசே வழி தப்பி போக செய்த போது கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாபதிகளை அவன் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முச்செடிகளில் பிடித்து 2 வெண்கலச் சங்கியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி மனாசே நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்த போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். இந்த மனாசே கர்த்தருக்கு விரோதமாக அதிகமான காரியங்களை அவன் செய்தான். இவன் என்ன செய்தான்? தகப்பனாகிய எசேக்கியா தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகால்களுக்கு பலிபிடங்களை எடுத்து விக்கிரகத்தோப்புகளை உண்டாக்கி வானத்தின் சேனையெல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்து எருசலேமிலே என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கும் என்று கர்த்தர் சொன்ன தம்முடைய ஆலயத்திலே அவன் இந்த அந்நிய தெய்வங்களுக்கு பலிபிடங்களை கட்டுகிறான். ஆலயத்தின் 2 பிரகாரங்களின் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபிடங்களை கட்டுகிறான். இன்னும் குமாரனின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீ மிதிக்க பண்ணுகிறான். நாளும் நிமித்தமும் பார்க்கிறான். பில்லி சூனியங்களை அனுசரிக்கிறான். அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தான். தேவனுடைய ஆலயத்திலே அவன் பண்ணுவித்த விக்கிரகமாகிய சிலையை ஸ்தாபித்தான். இவ்விதமாக மனாசே அவன் அதிகமாக கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறான். கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடு பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். அப்பொழுது இந்த மனாசே பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுகிறான். ஆனால் அங்கு போய் அவன் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின போது கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணுகிறார். கர்த்தரே தேவன் என்று மனாசே அறிந்தான். இவன் அறிந்த பின்பு அவன் மீண்டுமாக வந்து அவன் என்ன செய்கிறான்? அவன் வைத்த அந்த சிலைகள், அந்நிய தேவர்கள், விக்கிரகங்கள் எல்லாவற்றையும் அவன் எடுத்து போட்டு கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு அதன் மேல் சமாதான பலிகளையும் சோத்திர பலிகளையும் செலுத்தி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று யூதாவுக்கு கட்டளையிட்டான். அவனுடைய விண்ணப்பமும் அவன் கெஞ்சுதலுக்கு கர்த்தர் இறங்கினதும் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இவன் மனாசே அவ்வளவு பாவங்களை செய்திருந்த போதிலும் அவன் தன்னை தாழ்த்தி கர்த்தரை தேடின போது கர்த்தர் அவனை விடுவித்து அவனுக்கு உதவி செய்ததை நாம் பார்க்கிறோம். இவனுடைய குமாரனாகிய ஆமோன் அவன் என்ன செய்கிறான்? அவன் மனாசே தன்னை தாழ்த்தி கொண்டது போல இந்த ஆமோன் என்பவன் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தாமல் மேன்மேலும் அக்கிரமம் செய்து வந்தார். அவன் ஊழியக்காரர் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவன் அரமனையிலே அவனை கொன்று போட்டார்கள். அதற்கு பின்பாக யோசியா ராஜாவாகிறார். இந்த யோசியா ராஜா அவர் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்கிறார். இவர் இஸ்ரவேலை சுத்திகரித்தார். இவர் விதமாக கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்ததை நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம். ஆனால் கடைசியாக இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், எகிப்தின் ராஜாவாகிய நேகோ அவர் ஐபிராத்து நதியோரமான கர்கேமிஸ் பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ண வந்தான். அப்பொழுது யோசியா அவனுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய புறப்பட்டான். அப்பொழுது அந்த எகிப்தின் ராஜாவாகிய நேகோ யூதாவின் ராஜாவுக்கு சொல்லுகிறார், நான் உம்மோடு யுத்தம் பண்ண நான் வரவில்லை. நான் இப்போது உமக்கு விரோதமாய் அல்ல, என்னோடு யுத்தம் பண்ணுகிற ஒருவனுக்கு விரோதமாய் போகிறேன். நான் தீவிரிக்க வேண்டுமென்று தேவன் சொன்னார். தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் உம்மை அழிக்காதபடிக்கு அவருக்கு எதிரிடை செய்வதை விட்டுவிடும் என்று சொல்ல சொன்னான். ஆனாலும் யோசியா தன் முகத்தை அவனை விட்டு திருப்பாமலும் நேகோ சொன்ன தேவனுடைய வாயின் வார்த்தைகளுக்கு செவி கொடாமலும்
அவனோடு யுத்தம் பண்ண வேஷம் மாறி மெகிதோவின் பள்ளத்தாக்கிலே யுத்தம் பண்ணுகிறதற்கு வந்தான். வில்வீரர் யோசியா ராஜாவின் மேல் அம்பெய்தார்கள். அப்பொழுது ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி, என்னை அப்புறம் கொண்டு போங்கள், எனக்கு கொடிய காயம் பட்டது என்றான். அப்போ அவன் என்ன செய்கிறான்? மரணம் அடைகிறான். என்ன செய்கிறான்? அந்த எகிப்தின் ராஜாவுக்கு தேவன் சொன்னபடினாலே தேவனுடைய வார்த்தையை கேட்டு அந்த நேகோ என்கிற எகிப்தின் ராஜா யுத்தத்திற்காக வேறு ஒரு கர்கேமிஸ் பட்டணத்தின் மீது யுத்தத்திற்காக வந்திருக்கிறார். அப்பொழுது இந்த யோசியா ராஜா யுத்தத்துக்கு போகும்போது, கர்த்தர் என்னை அனுப்பியிருக்கிறார், இடையில வராதிங்க, கர்த்தர் அழிக்க போகிறார் என்று அந்த எகிப்தின் ராஜா சொன்ன போதிலும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவிக்கொடாமல் இவன் போனபடினாலே அந்த இடத்திலே அவன் மரணம் அடைகிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்பாக யோயாக்கீம், அவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறான். அவன் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுகிறான். அதற்கு பின்பாக யோயாக்கீன், அவனும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறான். விதமாக அவர்கள் செய்த போது நேபுகாத்நேச்சார் வருகிறார். இந்த நேபுகாத்நேச்சார் என்ன செய்கிறான்? தேவன் மேல் தன்னை ஆணையிடுவித்து கொண்ட நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜா அவன் வருகிறான். அவன் என்ன செய்கிறான்? இந்த தேவனுடைய ஆலயத்தின் திவ்யமான பனிமுட்டுகளை எல்லாம் பாபிலோனுக்கு அவன் எடுத்துக்கொண்டு போகிறான். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்கான இரக்கமுள்ளவராய் இருந்தபடியால் அவர்களிடத்திற்கு தம்முடைய ஸ்தானாபதிகளை ஏற்கனவே அனுப்பினார். ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயம் இல்லாமல் போயிற்று. ஆதலால் அவர் அவர்கள் மேல் கல்தேயரின் ராஜாவை வரப்பண்ணினார். அவர்கள் என்ன செய்தார்கள்? எல்லா பொக்கிஷங்களையும் பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். தேவனுடைய ஆலயத்தை தீ கொளுத்தினார்கள். எருசலேமின் அலங்கத்தை இடித்து போட்டார்கள். மாளிகைகளையெல்லாம் அக்கினியால் சுட்டெரித்து போட்டார்கள். இவ்விதமாக பெர்சியா ராஜ்யபாரம் ஸ்தாபிக்கப்படும் மட்டும் அவர்கள் அவனுக்கும் அவன் குமாரருக்கும் அடிமைகளாய் இருந்தார்கள். 70 வருஷங்கள் அவர்கள் பாபிலோனிலே அடிமைகளாக இருக்கிறார்கள். இந்த ஆபிரகாம் கல்தேயரின் தேசத்தில் இருந்துதான் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்று வந்தார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உனக்கு ஒரு தேசத்தை தருவேன் என்று வாக்குத்தத்தத்தை கொடுத்து கல்தேயரின் தேசத்திலிருந்து கொண்டு வந்து அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் சொன்ன நல் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் விழுந்து போகவில்லை என்று. இவ்விதமாக கர்த்தர் அவர்களுக்கு தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி தேவனுடைய ராஜ்யத்திலே அவர்களை ஏற்படுத்தி வைத்த போது, அவர்கள் தேவனை விட்டுவிட்ட போது கர்த்தர் தம்முடைய ஜனங்களை காப்பதற்காக ஸ்தானாபதிகளை அனுப்பி அவர்களை எச்சரிக்கிறார். ஆனாலும் அவர்களை பரியாசம் பண்ணினார்களாம். அதான் சங்கீதம் 1 நம்ம வாசிக்கிறோம், துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நடவாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து. அப்போ கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்க வேண்டும். யோசாபாத் என்ன செய்கிறார்? அவர் மிகவும் நல்லவராக இருந்தார். ஆனால் ஒரே ஒரு காரியம், ஆகாபோடு சம்பந்தம் கலந்தார். அப்பொழுது தேவன் சொன்னார், துன்மார்க்கரோடு கூட நீர் சேர்ந்து கொண்டீர் என்று சொல்லி. அப்போ துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல் அந்த ஒரு அத்தாளியாளை கொண்டு வந்தார். எவ்வளவு காரியங்கள் மோசமாக நடைபெற்றது என்பதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டுவிட்டபடினாலே அந்த ஆபிரகாம் கல்தேயர் தேசத்திலிருந்து வந்தார். அந்த கல்தேயரின் தேசத்திற்கே அவர்கள் மீண்டுமாக அடிமைகளாக 70 வருடங்கள் போனதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்பாக கர்த்தர் அவர்களை கொண்டு வந்தார். ஏனெனில் கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டார், உடன்படிக்கையை கொடுத்து விட்டார். அவர் அதை மீற முடியாது. கர்த்தர் எப்பொழுதும் நம் மீது இரக்கமுள்ளவராகவே இருக்கிறார். இந்த ராஜாக்களின் வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அவர்கள் கர்த்தரோடு இருந்தபோது அவர்கள் பலப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்குள் தங்களை பலப்படுத்தாதவர்கள் அவர்கள் அழிந்து போனதை நாம் பார்க்கிறோம். இந்த ராஜாக்கள் பலப்படுத்தினார்கள். அதே போல் நம்ம யோசுவாவில் கூட நம்ம யோசுவாவையும் அப்படித்தான் நாம் பார்க்கிறோம். பலம் கொண்டு திட மனதாயிரு. அதே போல் அந்த நியாயாதிபதிகள் அவர்களும் பலப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். உபாகமம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை திடப்படுத்தி பலப்படுத்து.
அவன் இந்த ஜனங்களுக்கு முன்பாக கடந்து போய் அவனே நீ காணும் தேசத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பான் என்றார். இப்போ யோசுவாவை பலப்படுத்த சொன்னார். அதே போல் ஜனங்களை பார்த்து, இஸ்ரவேல் ஜனங்களை உபாகமம் 11ஆம் அதிகாரத்திலே, ஆகையால் நீங்கள் பலப்படும்படிக்கு, நீங்கள் தேசத்தில் சுதந்திரிக்கும்படிக்கு நீங்கள் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று நாம் பார்க்கிறோம். யோசுவா 1ஆம் அதிகாரத்திலே மோசே யோசுவாவுக்கு என்ன சொல்கிறார்? பலம் கொண்டு திடமனதாயிரு. அது 3 முறை நாம் வாசிக்கிறோம். 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், 9ஆம் வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு. அப்புறம் மோசே கர்த்தர் சொல்கிறார். இது மோசே சொல்லவில்லை, இது கர்த்தர் சொன்னது. யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, கர்த்தர் என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ இந்த தேசத்தை பங்கிடுவாய். அப்புறம் என்னது? மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. 3வது முறை என்ன சொல்கிறார்? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு. திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றான். இந்த யோசுவாவிற்கு இந்த கானான் வரை மோசே வந்து விட்டார். அதன் பின்பாக போய் அவர்கள் யுத்தங்களை செய்து அந்த கானானை சுதந்தரிக்க வேண்டும். இப்போ யுத்தங்கள் திரளாக இருக்கிறது. அப்போ அங்கே அவர்கள் அந்நிய புத்திரர்கள் ஏகமாக இருக்கிறார்கள். அப்போ யுத்தம் செய்து சுதந்தரிக்க வேண்டும். அவர்களுக்கு கர்த்தர் சொல்லுக, நீ பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, பலம் கொண்டு திடமனதாயிரு, நான் உங்களை பலப்படுத்துவேன். அதே போல் மோசேக்கு சொன்னார், யோசுவாவை பலப்படுத்து என்று சொல்லி. அதே போல் இந்த தாவீதுக்கு கூட சவுல் சொல்லுகிறார். சவுளுடைய வாயிலிருந்தே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். சவுல் சொல்கிறார், என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மேன்மேலும் பலப்படுவாய் என்று. அதே போல் இந்த தாவீது தான் இந்த வசனத்தை சொன்னது. தாவீது 1 நாளாம் 29ஆம் அதிகாரத்திலே, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இப்போ இந்த தாவீது என்ன சொல்கிறார்? எவரையும் மேன்மைப்படுத்தவும் கனப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது தேவன் அவருடைய கரத்தினாலே அவர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அந்த ராஜாக்களை மாத்திரம்தான் அவர் பலப்படுத்தினார், நியாயாதிபதிகளை மாத்திரம்தான் பலப்படுத்தினார் என்று இல்லை. அவர் எவரையும் யாராக இருந்தாலும் அவர்களை பலப்படுத்துவதற்கு கர்த்தராலே ஆகும். கர்த்தரை சார்ந்து கொள்கிறவர்களை, கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அந்த கிதியோனை பார்த்து கர்த்தர் சொன்னார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று. அந்த கிதியோன் பயந்து கொண்டு இருந்தார். அவர் பயந்துதான் அவர் போரடித்து கொண்டு இருந்தார். ஆனால் கர்த்தர் பராக்கிரமசாலியே என்று சொன்னார். எனவே கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிற நாம் யாராக இருந்தாலும் நம்மை பலப்படுத்துவது கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். எனவே இந்த பலனை குறித்து யோபு கூட சொல்லியிருக்கிறார். 29:20 என் மகிமை என்னில் செழித்தோங்கி என் கையில் உள்ள என் வில் புது பலன் கொண்டது என்று சொல்லி புது பலனை குறித்து இந்த யோபு அறிந்திருந்தார். தாவீது இதை குறித்து அதிகமாக அறிந்திருந்தார். சங்கீதத்திலே நாம் அதிகமாக இதை வாசிக்கிறோம். சங்கீதம் 28, கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீருற்றாக்கி கொள்ளுகிறார்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்று சொல்லுகிறார். அதே போல அந்த பலன் வேறொரு பலனை குறித்து ஏசாய் தீர்க்கதரிசி சொல்கிறார். பார்வோனுடைய பலன்
உங்களுக்கு வெட்கமாக இருக்கிறது என்று சொல்லி. அதேபோல் நீதிமொழிகளிலே நாம் பார்க்கிறோம், ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. அதே போல் இந்த கல்தேயரை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆபகுக்கில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தன் பலன் தன் தேவனாலே உண்டானது என்று சொல்லி மிஞ்சி போய் குற்றவாளி ஆவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சகரியாவிலே நாம் பார்க்கிறோம், பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி. இவர்கள் அடிமைகளாக போய்விட்டார்கள் அல்லவா? ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் என்ன கொடுக்கிறார்? பின்மாறி காலத்து மழையை வேண்டிக் கொள்ளுங்கள், நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்துவேன், யோசேப்பு வம்சத்தாரை ரட்சிப்பேன், அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன், அவர்களை ஒரு காலம் தள்ளிவிடாதவர்களைப் போல இருக்க பண்ணுவேன், அவர்களுக்கு செவி கொடுப்பேன், அவர்களை பலப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் தீர்க்க தரிசனமாக கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த புதிய ஏற்பாட்டிலேயும் கூட நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கிறோம். லூக்கா 22ஆம் அதிகாரத்திலே அவர் ஒலிவ மலையிலே அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். சீஷர்களை பார்த்து நீங்கள் சோதனைக்குட்படாதபடி ஜெபியுங்கள் என்று சொல்லி அவர் முழங்கால் படியிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி அவர் ஜெபித்து கொண்டிருக்கும் போது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் அந்த சிலுவை மரணத்திற்கு ஊடாக செல்வதற்கு முன்பாக தேவன் ஒரு தூதனை அனுப்பி அவரை பலப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஏசாயாவிலே நாம் பார்க்கிறோம், இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை. அப்போ இளைப்படைந்தவர்களுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தையை கொடுத்து கர்த்தர் அவர்களை பலப்படுத்துகிறார். மாம்சம் பலவீனம் உள்ளது என்று சொல்லி தேவன் சொன்னார். அப்போஸ்தலர் 10:38 நாம் வாசிக்கிறோம், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அப்போ வல்லமை, பலன், அவர் ஊழியம் செய்வதற்காக தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கு ஊழியம் செய்து கொண்டிருந்த போது அவரை பிதாவாகிய தேவன் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல் ரோமர் 15 நாம் வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. இப்போ நம்முடைய நம்பிக்கை எதனால் பெறுகிறது? பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே. அப்போ நம்முடைய பலன் பரிசுத்த ஆவியின் பலனாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இப்போ இந்த பரிசுத்த ஆவியின் பலன் இதான் நெகேமியாவிலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். அப்போஸ்தலர் 1:8 நம்ம என்ன வாசிக்கிறோம்? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து. அப்போ பரிசுத்த ஆவி வரும்போது நாம் என்ன செய்கிறோம்? நாம் பலனை பெற்றுக்கொள்ளுகிறோம். அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் லூக்காவிலே வாசிக்கிறோம், பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. இந்த சீஷர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர்களே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? முதலாவது செய்த அற்புதத்திலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த சப்பானியை அவர்கள் தூக்கிவிட்ட போது அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது என்று நாம் பார்க்கிறோம். அதே போல் ஒரு சபையை குறித்து நாம் வெளிப்படுத்தலே நாம் வாசிக்கிறோம், பிலதெல்பியா சபையை குறித்து, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இந்த புதிய ஏற்பாட்டிலே நாம் பரிசுத்த ஆவியினாலே நாம் பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கலாத்தியர் 2:7 நாம் வாசிக்கிறோம், அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினார். அவர்கள் அப்போஸ்தலர்களாக இருக்கும்படியான பலனை தேவன் கொடுக்கிறார். 2 தீமோத்தேயு 4:17 கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். அப்போ ஊழியம் செய்வதற்கான பலனை கர்த்தர் தருகிறார். கர்த்தர் துணையாக நிற்கிறார். ஜனங்கள் கேட்க பண்ணுகிறதற்காக அவர் அப்போஸ்தலர்களை பலப்படுத்தினார். அதை 1 பேதுரு 5:10 நம்ம என்ன வாசிக்கிறோம்? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது
நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. அப்போ கர்த்தர் நம்மை பலப்படுத்தி நிலை நிறுத்துகிறவராக இருக்கிறார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை சுமந்தார். அப்போ நாம் பலவீனம் உள்ளவர்களாக இருக்கிறோம், ஆனால் நம்முடைய பலவீனங்களை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். அவர் நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துகிறவராக இருக்கிறார். அப்போ நம்ம கர்த்தரை தேடாமல் இருக்கும்போது பலனற்றவர்களாக இருக்கிறோம். ஏசாயா 44:12 நம்ம பார்க்கிறோம், பட்டினியாக இருந்து பலனற்று போகிறான். எரேமியா 14:2 யூதா துக்கிக்கிறது, அதன் வாசல்கள் பலனற்று கிடக்கிறது. புலம்பல் 2:8 அவைகள் முற்றிலும் பலனற்று கிடக்கிறது, வேதமும் இல்லை, தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தரால் தரிசனம் கிடைக்கிறதும் இல்லை. இப்போ வார்த்தை இல்லாதபடினாலே பலனற்று கிடக்கிறது என்று. அதே போல் ரோமர் 5:6 நம்ம என்ன வாசிக்கிறோம், அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். அப்போ நம்ம பலனற்றவர்களாக நாம் இருந்தோம், கர்த்தர் நமக்காக மரித்து அவர் பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்து அவருடைய கிருபையினாலே அவர் நம்மை பலப்படுத்துகிறவராக நாம் இருக்கிறார். கலாத்தியர் 4:9 நாம் வாசிக்கிறோம், இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது என்ன? அப்போ நீங்கள் தேவனை அறிந்திருக்கிறபடினாலே, தேவனை அறியாததற்கு முன்பாக நீங்கள் எங்கே இருந்தீங்க? பலனற்றதும் வெறுமையானதுமான வழிபாடுகளிலே நீங்கள் அடிமைகளாக நீங்கள் இருந்தீர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்பொழுது நாம் பலப்பட்டவர்களாக இருக்கிறோம், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டபடினாலே நாம் பலனை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் இருக்கிறோம். யோவேலிலே இதான் நாம் வாசிக்கிறோம், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. சகல ஜாதிகளே நீங்கள் சுற்றிலும் இருந்து ஏகமாய் வந்து கூடுங்கள், கர்த்தாவே நீரும் அங்கே உம்முடைய பராக்கிரமசாலிகளை இறங்க பண்ணுவீராக. அப்போ நம்ம பலவீனர்களாக இருக்கிறவனும் பலவான் என்று சொல்லும்போது கர்த்தர் அவர்களை பராக்கிரமசாலிகளாக அவர் மாற்றுகிறார். எனவே இந்த அமலேக்கு பலவீனரையெல்லாம் வெட்டினான். அப்போ பலவீனரை இந்த அமலேக்கு எதிரியானவன் வெட்டுகிறவனாக இருக்கிறான். அதான் எசேக்கியலிலே இஸ்ரவேலின் மேய்ப்பர்களை குறித்து தலைவர்களை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? எசேக்கியல் 34 நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும் நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும் நீங்கள் பலவீனமாய் இருக்கிறவைகளை எல்லாம் புறம்பாக்கி சிதற பண்ணும்படி அவைகளை பக்கத்தினாலும் முன்னந்தொடையினாலும் தள்ளி உங்கள் கொம்புகளை கொண்டு முட்டுகிறபடினாலே. இந்த தலைவர்கள் என்ன செய்ய வேண்டும்? பலவீனமாக இருக்கிறவைகளை பலப்படுத்த வேண்டும். ஆனால் இவர்கள் பலப்படுத்தவில்லை. அவர்கள் பலப்படுத்தாதபடியானாலே, அவர்கள் பலப்படுத்தாமல் பலவீனமாக இருக்கிறவர்களை அவர்கள் முட்டி தள்ளுகிறவர்களாக இருந்தார்கள். எனவே பலவீனர்களை இந்த அமலேக்கு வெட்டி போட்டான். எனவே நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது நாம் பலன் அடைகிறோம். லூக்கா 13 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தன் கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். இப்போ பிசாசு பலவீனப்படுத்துகிறான். 18 வருஷமாக பலவீனப்படுத்தும் ஆவி இருந்தபடினாலே பலவீனப்பட்டு அவள் எவ்வளவேன்னு நிமிரக்கூடாத கூனியாகிவிட்டாள். கர்த்தர் அவள் மீது கை வைத்து, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொன்னார். இப்போ நம்முடைய பலவீனத்திலிருந்து பிசாசு ஒரு மனிதனை ஆட்கொள்ளும் போது அவன் பலவீனமுடையவனாக இருக்கிறான். அப்போ பிசாசு அவனை விட்டு வெளியேறும்போது பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்படுகிறோம். அப்போ பலனற்ற வழிபாடுகள் என்று நாம் பார்த்தோம். அப்போ பலவீனப்படுத்துகிற பிசாசு, பலவீனப்படுத்துகிற எதிரி, அவன் பலவீனப்படுத்தி அவர்களை அழிப்பதற்காக அவன் பலவீனப்படுத்துகிறான். பிசாசு திருடவும் அழிக்கவும் கொல்லவுமே வருகிறான். அவன் வேறொன்றுக்கும்
வரான். அவன் பலவீனப்படுத்தி கொல்லுவதற்காக, அழிப்பதற்காக அவன் இருக்கிறான். ஆனால் கர்த்தர் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கி அவர் பலனை கொடுக்கிறார். ரோமர் 8:26 நாம் வாசிக்கிறோம். அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நம்முடைய பலவீனங்களில் நமக்கு ஆவியானவர் உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நம்ம எத்தனையோ பேர்கிட்ட எனக்காக ஜோமனுங்கன்னு நம்ம கேட்குறோம். ஆனால் நமக்காக வேண்டுதல் செய்வதற்கு, நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்வதற்கு வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக தேவனிடத்திலே வேண்டுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். பிதாவினிடத்திலே அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இப்போ ஆவியானவர் ஜெபிக்கும் போது அவர் பிதாவின் சித்தத்தின்படியாகவே அவர் ஜெபிக்கிறார். அப்போ நாம் ஜெபிக்கும் போது ஒருவேளை தேவனுடைய சித்தத்திற்கு எதிராக ஜெபிப்பதற்கான காரியங்கள் நடக்கக்கூடும். ஆனால் ஆவியானவர் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடினாலே நம்முடைய பலவீனங்களிலே ஆவியானவர் நமக்கு உதவி செய்து நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். இப்போ நம்ம அந்நிய பாஷையிலே நாம் ஜெபிக்கும் போது, ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் போது, யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் கர்த்தருடையது என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பி நாம் கர்த்தரை சார்ந்து கொண்டு மாம்ச பலத்தை சார்ந்து கொள்ளாமல், எசேக்கியா ராஜா சொன்னார் அல்லவா, அசீரியா ராஜாவோடு இருக்கிறது மாம்ச புயம், நம்மோடு கூட இருந்து யுத்தத்தை நடத்துவதற்கு நம்மோடு கூட இருப்பது நம்முடைய சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். எனவே நாம் பரிசுத்த ஆவியானவரை, தேவனை சார்ந்து நாம் அந்நிய பாஷையிலே ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். பிதாவின் சித்தத்தின்படியாகவே பரிசுத்த ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறபடினாலே பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்யும் போது கட்டாயமாக, நிச்சயமாக கர்த்தர் அந்த காரியத்தை நமக்கு வாய்க்க பண்ணியே தீருவார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினாலே அவன் செய்த காரியம் வாய்த்தது என்று நாம் பார்த்தோம். யோசபாத் மிகவும் பெரியவனானான், பெரிய காரியங்களை செய்தான் என்று நாம் பார்த்தோம். கர்த்தரை தேடின நாட்களிலே அவன் செய்த காரியங்கள் வாய்த்தது என்று நாம் பார்க்கிறோம். அவனுடைய கீர்த்தி மிகவும் பெருகினது, அவன் மிகவும் பலப்பட்டான் என்று சொல்லி யூதாவின் ராஜாக்கள் கர்த்தரை தேடின போது அவர்கள் எவ்விதமாக பலப்பட்டார்கள், எவ்விதமாக ஐஸ்வர்யத்தினாலே நிரப்பப்பட்டார்கள். கர்த்தர் அவர்களுக்கு திரளான ஆசியை கொடுத்தார், மேன்மையை கொடுத்தார். தாவீது ராஜா எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் கர்த்தரால் கூடும். அதை நாம் விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசிக்கிற உங்களுடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு. கர்த்தரை தேடுகிறவர்கள், அவரை தேடுகிறவனுக்கு கர்த்தர் பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். எனவே நாம் கர்த்தரை விசுவாசிக்கும் போது, கர்த்தரை விசுவாசிப்பதே கர்த்தருக்கு ஏற்ற கிரியையாக இருக்கிறது. அந்த விசுவாசிக்கிற கிரியைக்கு ஏற்ற பலன் உண்டு. உங்களுடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு. உங்களை விசுவாசிக்கிற அந்த கிரியைக்கு பலன் உண்டு. நீங்கள் பலம் கொண்டு திடமனதாய் இருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று யோசுவாவை பலப்படுத்தினது போல பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் நமக்கு கொடுத்து அவர் நம்மை பலப்படுத்துகிறார். எனவே கர்த்தர் பவுலுக்கு சொன்னார், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி பலவீனங்களிலே கர்த்தர் பலனை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தர் அவர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். 1 தீமோத்தேயு 1:12 நாம் வாசிக்கிறோம், என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியினால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்போ என்னை பலப்படுத்துகிறவர், என்னை பலப்படுத்துகிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தீமோத்தேயுவை பார்த்து பவுல் சொல்கிறார், ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. இந்த எண்ணெயும் எம்பிரையும் மோசைக்கு எதிர்த்து நின்றது போல சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறவர்களை குறித்து அவர் சொல்லுகிறார், இவர்கள் அதிகமாய் பலப்படுவது இல்லை. இவர்களுடைய மதிகேடு எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல இவர்களுடைய மதிகேடு வெளிப்படும். இப்போ கர்த்தருக்கு விரோதமாக அவர்கள் இருக்கிறவர்கள் பலப்பட மாட்டார்கள். ஏனெனில் கர்த்தர் தான்
வல்லமையுடையவர். தேவனுடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் பராக்கிரமும் உள்ளது. ஆதியாகமத்திலே ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்ன சொன்னார்? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்ப சர்வ வல்லமையும் சர்வ பலனும், எல்லா விதமான பலன் வல்லமை எல்லாம் சர்வமும் தேவனிடத்திலே இருக்கிறது. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி. அதை ஈசாக்கு யாக்கோபுக்கு சொல்லுகிறார், சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணுவார் என்று சொல்லுகிறார். தேவன் யாக்கோபை நோக்கி என்ன சொல்கிறார்? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக. ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள், ஏனெனில் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி யாக்கோபுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். அதே போல யாக்கோபு சொல்லுகிறார், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி ஆதியாகமம் 43ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். அதுபோல யோசேப்பினிடத்திலே யாக்கோபு சொல்லுகிறார், சர்வ வல்லமையுள்ள தேவன் கானான் தேசத்தில் உள்ள லூசேனின் இடத்தில் எனக்கு தரிசனமானார் என்று சொல்லி. எனவே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் தேவன் சர்வ வல்லமையுள்ளவர் சர்வ வல்லமையுள்ளவர் என்று சொல்லி அவர்கள் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்திலே அவர்கள் பலப்பட்டார்கள், ஸ்திரப்பட்டார்கள், நிலைநிறுத்தப்பட்டார்கள். எனவேதான் இங்கு எகிப்தின் ராஜாவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் கை வல்லமை கண்டால் ஒழிய உங்களை போக விடான். எனவே நான் என் கையை நீட்டி அங்கு சகலவித அற்புதங்களை செய்வேன் என்று சொல்லுகிறார். இப்போல மோசேயின் இடத்திலே கர்த்தர் சொல்கிறார், யாத்திராகமம் 6ஆம் அதிகாரத்திலே, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். மோசேக்கு ஏகோவா என்று அவர் சொல்லுகிறார். இப்போ நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை சொல்லுகிறார். 9ஆம் அதிகாரத்திலே, என்னுடைய வல்லமையை பார்வோனிடத்தில் காண்பிக்கும்படியாக என் நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாக உன்னை நிலைநிறுத்தினேன் என்று சொல்லுகிறார். அப்போ மோசே சொல்லுகிறார் கர்த்தரிடத்திலே, உம்முடைய வல்லமையினாலே இந்த ஜனங்களை நீர் கொண்டு வந்தீர் என்று சொல்லி. உபாகமத்திலே நாம் பார்க்கிறோம், உன்னை தமது முகத்துக்கு முன் தமது மிகுந்த வல்லமையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். அப்ப கர்த்தர் சர்வ வல்லமையுள்ளவர். அவர் வல்லமையான காரியங்களை செய்கிறவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அவருக்கு விரோதமாக வருகிறவர்கள் முறிந்து போவார்கள். எனவே இந்த உபாகமத்திலே மோசே சொல்கிறார், அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவனாயிருக்கிறார். உபாகம் 34ஆம் அதிகாரத்திலே யோசுவாவை மோசே குறித்து, அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ மோசையோடு கூட கர்த்தர் இருந்து மோசே வல்லமையான கிரியைகளையும் பயங்கரமான செய்கைகளையும் செய்தார். நியாயாதிபதிகளிலே தெபோரா, அவர் இந்த வல்லமையை குறித்து அறிந்திருந்து அவர் என்ன சொல்கிறார்? கர்த்தாவே, உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள், அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனைப் போல இருக்க கடவர்கள். அப்போ கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்கள் வல்லமையினால் நிறையப்படுகிறார்கள். இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்ததை குறித்து நாம் என்ன பார்க்கிறோம்? மகா வல்லமையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் என்று நாம் பார்க்கிறோம். தாவீது சொல்கிறார், கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாடுங்கள். இப்போ கர்த்தரை நீங்கள் சும்மா நினைக்காதீங்க, அவருடைய வல்லமையை நீங்கள் தேடுங்கள். அப்பொழுது அவருடைய வல்லமையை நீங்கள் காண்பீர்கள், பலத்த செய்களை நீங்கள் காண்பீர்கள். வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். அந்த சாலமோன் கூட இதை சொல்கிறான், தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய தாபர ஸ்தலத்திற்கு தேவரீர் உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் எழுந்தருளும். எஸ்ராவிலே நாம் வாசிக்கிறோம், எருசலேமிலே வல்லமையுள்ள
ராஜாக்கள் இருந்தார்கள். நெகேமியாவிலே நாம் வாசிக்கிறோம், உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற வல்லமையும் பயங்கரமுள்ள மகாதேவனாகிய எங்கள் தேவனே. யோபு கூட இந்த வல்லமை குறித்து அறிந்திருந்தார். அவர் சொல்கிறார், செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு, தேவனிடத்திலே ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாயிருக்கும். அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணுகிறார். அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம். அவருடைய வல்லமையின் இடி முழக்கத்தை அறிந்தவன் யார்? இதோ தேவன் தம்முடைய வல்லமையில் உயர்ந்திருக்கிறார். அவரை போல் போதிக்கிறவன் யார்? அவர் உறைந்த மழையையும் கல் மழையையும் தம்முடைய வல்லமையின் பெருமழையையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார். சர்வ வல்லவரை நாம் கண்டுபிடிக்க கூடாது. அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர். அவர் மகா நீதிபரர். அவர் ஒடுக்க மாட்டார் என்று சொல்லி அவருடைய வல்லமையை குறித்து யோபு அறிந்திருந்தார். எனவே யோபு ஐஸ்வர்யவானாக இருந்தார். திரளான ஐஸ்வர்யமுடையவராக அவர் இருந்ததை நாம் பார்க்கிறோம். தாவீது ராஜா சொல்கிறார், கர்த்தாவே உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாயிருக்கிறார். கர்த்தாவே உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும். அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். அதே போல அவர் சொல்லுகிறார், யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமம் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது. தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார். பாதாளத்திற்கு ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமையை விட தேவனுடைய வல்லமை மிகவும் பெரியது. பாதாளத்தின் வல்லமைக்கு என்னுடைய ஆத்மாவை அவர் தப்புவித்து மீட்பார் என்று தாவீது நம்பிக்கையுடையவராக இருந்தார். சங்கீதம் 50 அவர் சொல்கிறார், வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து. தேவனே, உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ரட்சித்து உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும். என்னுடைய மாம்ச புயத்தினால மாம்ச பலத்தினால அல்ல, தேவனுடைய வல்லமையினால் வருகிற நியாயத்தையே இந்த தாவீது ராஜா எதிர்பார்த்திருந்தார். எங்கள் கேடகமாகிய ஆண்டவரே, உம்மது வல்லமையினால் எதிரிகளை சிதறடித்து அவர்களை தாழ்த்தி போடும். நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். நாம் கர்த்தரை நாம் சார்ந்து கொள்ளும்போது அவருடைய வல்லமையினால் எதிரிகளை சிதறடித்து அவர்களை தாழ்த்தி போடுவார். நம்முடைய வேலை என்ன? தேவனுடைய வல்லமையை பாடி அவருடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ வேண்டியதான். என் பலனே, உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமாய் இருக்கிறார். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது. அப்போ வல்லமை தேவனுடையது. இந்த அசீரியா ராஜா தேவனுடைய வல்லமை குறித்து பேசின போது ஒரு தூதனை அனுப்பி அங்கு அனைவரையும் கர்த்தர் சங்கரித்தார். அந்த சனகரிப் செத்த முகமாய் தேம்பினான். எனவே வல்லமை தேவனுடையது. அதான் தாவீது சொல்லுகிறார், இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். வல்லமையை இடைக்கட்டி கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். தேவனுடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள். அவருடைய மகிமை இஸ்ரவேலின் மேலும் அவருடைய வல்லமை மேக மண்டலங்களிலும் உள்ளது. இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரை மயிருள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை 2ஆக பிளந்து ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தலைகளை உடைத்தீர். ஆகாசத்திலே கீழ்காற்றை வரப்பண்ணி தம்முடைய வல்லமையினால் தென்றலையும் வீச செய்து மாம்சத்தை தூளத்தனையாயும் சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மணலத்தனையாயும் வர்ஷிக்க பண்ணி திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமையுள்ளவர். தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள்.
மனுபுத்திரருக்கு உமது வல்லமையுள்ள செய்கைகளையும் உமது ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரதாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கு உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து உமது வல்லமையை குறித்து பேசுவார்கள். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலமுள்ளவருமாய் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்துகிறார் என்று சொல்லி தாவீது ராஜா கர்த்தருடைய பலனை, கர்த்தருடைய வல்லமையை, கர்த்தருடைய பராக்கிரமத்தை குறித்து அவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏசாயாவிலே கர்த்தரை குறித்து நாம் பார்க்கிறோம். நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, சர்வ வல்லமையுள்ளவர். இயேசு கிறிஸ்துவை குறித்து வல்லமையுள்ள தேவன் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஏசாயா 28:2 இதோ திராணியும் வல்லமையும் உடைய ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான். அவன் கல்மலை போலவும் சங்கார புசல் போலவும் புரண்டு வருகிற பெருவெள்ளம் போலவும் வந்து கையினாலே அதை தரையில் தள்ளி விடுவான். பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் பார்க்கிறோம். ஏசாயா 45:24 கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டென்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேர்வான். அவருக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள். இதே போல் நமக்கு என்ன சொல்லப்படுகிறது? ஏசாயா 52 எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். இப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? வல்லமையை தரித்து கொள்ள வேண்டும். எரேமியாவிலே கர்த்தருடைய வல்லமையை குறித்து நாம் பார்க்கும்போது, கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. அவர் பூமியை தமது வல்லமையினால் உண்டாக்கி பூச்சக்கரத்தை தமது ஞானத்தினால் படைத்து வானத்தை தமது பேரறிவினால் விரித்தார். தானியேல் சொல்கிறார், ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. இப்போ நேபுகாத் நேச்சாரை குறித்து நாம் தானியேலிலே நாம் வாசிக்கிறோம். நேபுகாத் நேச்சாருக்கு பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையையும் மகிமையையும் அருளினார். ஆனால் இந்த நேபுகாத் நேச்சார், இந்த ராஜா, அதை அறிந்து கொள்ளாமல், இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரமனையாக நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா, என் வல்லமையின் பராக்கிரமம் என்று சொன்னபோது அவன் மிருகமாக மாறினதை நாம் பார்க்கிறோம். எனவே வல்லமை தேவனுடையது. தாவீது ராஜா சொல்கிறார் அல்லவா, தேவன் விளம்பி இருக்கிறார், ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது. தேவன் சர்வ வல்லமையுடையவர். கர்த்தருக்கு வல்லமையை செலுத்துங்கள். இப்போ நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன சொல்லி கொடுத்தார்? ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே என்று சொல்லி கர்த்தர் நம்மை ஜெபிக்கும்படியாக சொல்லி கொடுத்தார். அதே போல கர்த்தர் ஊழியம் செய்யும்போது மத்திய 9ஆம் அதிகாரத்திலே 2 குருடர்கள் அவரிடத்திலே வந்து, தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆகக்கடவது என்றார். உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவர்களோ புறப்பட்டு தேசமெங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். அப்போ உங்களுக்கு அற்புதம் செய்யும்படியாக எனக்கு வல்லமை உண்டென்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று குருடர்களை பார்த்து கேட்கிறார். அந்த அசீரிய ராஜா தேவனுடைய வல்லமைக்கு எதிராக பேசின போது அவனை செத்த முகமாக அவர் திரும்பி போக பண்ணினார். இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த குருடர்களாக இருந்த மனிதர்களை பார்த்து கேட்கிறார், இதிலிருந்து உங்களை சுகமாக்க எனக்கு வல்லமை உண்டென்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அவர்கள், ஆம் ஆண்டவரே, உமக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறோம் என்று சொன்ன போது அவர்களுடைய விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுது என்று சொன்னார். அப்ப கர்த்தருடைய வல்லமையை விசுவாசிக்கும் போது, அவருடைய மகத்துவத்தை விசுவாசிக்கும் போது, நம்முடைய விசுவாசத்தின்படியாகவே அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறதாக இருக்கிறது. நம்முடைய பிரச்சனை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும், இந்த பெரிய பிரச்சனையை ஆண்டவரால் சரி பண்ண முடியாது என்று நாம் நினைத்தோம் என்று சொன்னால் அது நம்முடைய விசுவாசத்தின்படியாக ஆகும். ஆனால் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும்
தேவன் வல்லமையுள்ளவர், அவர் சர்வ வல்லமையுள்ளவர் என்று சொல்லி தேவனை சார்ந்து கொள்ளும்போது வல்லமை தேவனுடையது என்று தேவனை விசுவாசிக்கும் போது நம்முடைய விசுவாசத்தின்படியே நமக்கு ஆகிறது. அதான் அந்த சதுசேயர்களை குறித்து சொல்கிறார், நீங்கள் தேவனுடைய வல்லமையை அறியாததினால் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். எனவே நமக்கு தேவனுடைய வல்லமையை நாம் அறிந்து கொள்ளும்போது சரியான எண்ணமுடையவர்களாக, தேவனிடத்திலே நாம் ஐக்கியமுள்ளவர்களாக, அவரிடத்திலே அவருடைய ராஜ்யத்திலே பலப்படுகிறவர்களாக, ஸ்திரப்படுகிறவர்களாக நாம் இருப்போம். மரியாள் என்ன சொல்கிறார்? வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் என்று மரியாள் சொல்கிறார். லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்து கொண்டிருக்கிற போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அப்போ கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. இயேசு கிறிஸ்து தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். 6ஆம் அதிகாரத்திலே அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். அதே போல் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து கர்த்தர் என்ன சொல்கிறார்? என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவன் என்னை தொட்டதுண்டு என்றார். அப்போ கர்த்தரிடத்திலே வல்லமை புறப்பட்டது, நோயாளிகளை குணமாக்கத்தக்கதாக வல்லமை வெளிப்பட்டது. இப்போ லூக்கா 9ஆம் அதிகாரத்திலே அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதியுள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். அப்போ தேவனிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. தேவன் சர்வ வல்லவராக இருக்கிறார். இங்கு சீஷர்களுக்கு கர்த்தர் வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுக்கிறார். எதற்கு? பிசாசுகளை துரத்த, வியாதியுள்ளவர்களை குணமாக்க, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க, பிணியாளிகளை சொஸ்தமாக்க கர்த்தர் சீஷர்களுக்கு வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. கர்த்தர் நமக்கு வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுத்துகிறார். சத்ருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ள நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எனவே நாம் வல்லமையினால் நாம் நிறையப்பட்டிருக்கிறோம். மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடு மேகத்தின் மேல் வருவதை காண்பீர்கள் என்று நாம் வாசிக்கிறோம். நசரேனாகிய இயேசு தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கு முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். ஸ்தேவானை குறித்து நாம் பார்க்கிறோம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அந்த யூதாவின் ராஜாக்களை நாம் பார்த்தோம். அவர்கள் பலப்பட்டு பெரிய காரியங்களை செய்தார்கள் என்று சொல்லி, அதே போல இந்த புதிய உடன்படிக்கையை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுடையவராக இருந்தார். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு பிணியாளிகளை சொஸ்தமாக்கினது. அவர் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குணமாக்கின போது அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. சீஷர்களுக்கு பிசாசுகளை துரத்தவும் வியாதியுள்ளவர்களை குணமாக்கவும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் வல்லமையை கொடுத்தார். சத்ருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ள அதிகாரத்தை கொடுத்தார். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். அதே போல ஸ்தேவான் வல்லமையினாலே நிரம்பி இருந்ததை நாம் பார்க்கிறோம். இயேசுவை தேவன் வல்லமையினாலே அபிஷேகம் பண்ணினார். எனவே அவர் வல்லமையினாலே நிறையப்பட்டிருந்தபடினாலே பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கினார். அப்போ பிசாசின் வல்லமைக்கு மேலான வல்லமை, சர்வ வல்லமையுடைய தேவனுடைய வல்லமை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறபடினாலே பிசாசின் வல்லமைக்கு மேலே அவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை குணமாக்குகிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதாவது இந்த சீஷர்களை எல்லாம் அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்கிறீர்கள் என்று சொல்லி பேதுருவிடத்திலே கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வல்லமை நித்தியமான
வல்லமையாக இருக்கிறது. ரோமர் 1:20 நாம் பார்க்கிறோம், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். இங்கே உண்டாயிருக்கிற காரியங்களை, இந்த பூமியின் காரியங்களை பார்க்கும்போதே தேவனுடைய நித்திய வல்லமையை குறித்து எல்லோரும் அறிந்து கொள்ள முடியும் என்று பவுல் சொல்லுகிறார். 1 கொரிந்தியரிலே, தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து தேவன் வல்லமையினாலே எழுப்பினது போல நம்மையும் கர்த்தர் எழுப்புவார். அது 2 கொரிந்தியர் 4:7. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். எனவே தேவனுடைய வல்லமை நம்மால் உண்டாயிருக்கவில்லை, இந்த மகத்துவமான வல்லமை தேவனால் உண்டாயிருக்கிறது. அந்த வல்லமையை, அந்த பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டங்களிலே, இந்த மண்பாண்டமாகிய சரீரத்திலே நாம் பெற்றிருக்கிறோம். இந்த மகத்துவமுள்ள வல்லமையை நம்முடைய மண்பாண்டமாகிய இந்த சரீரத்திலே நாம் பெற்றிருக்கிறோம். ஏனெனில் நாம் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாக இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 6:18. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். சர்வ வல்லமையுள்ள கர்த்தருக்கு நாம் பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே அவர் நம்முடைய இந்த மண்பாண்டமான சரீரத்திலே அவருடைய மகத்துவமான வல்லமையை அவர் நமக்கு வைத்திருக்கிறார். எனவேதான் பவுலுக்கு கர்த்தர் சொன்னார், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி. அதான் எபேசியர் 1:19 நாம் வாசிக்கிறோம், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய வல்லமையினாலே அவர் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதே போல நம்மையும் கர்த்தர் வல்லமையாக நடத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நாம் அறியாதவர்களாக இருக்கிறோம். அதை அறிந்து கொள்ளும்படியாக அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் வேண்டிக் கொள்கிறார். எனவே இதை நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும் கர்த்தரிடத்திலே. விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நம்ம அறியாமல் இருக்கிறோம். அதை அறியும்படியான பிரகாசமுள்ள மனக்கண்களை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த வல்லமையின் காரியங்கள் நம்மிடத்திலே வெளிப்படும். மகத்துவமான காரியங்கள், மகா மேன்மையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படும். எனவே எபேசியர் 3 நாம் வாசிக்கிறோம், நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். பரிசுத்த ஆவியினாலே நம்முடைய உள்ளான மனுஷனில் நாம் வல்லமையாக பலப்பட வேண்டும். 6ஆம் அதிகாரத்திலே, கடைசியாக என் சகோதரரை கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அவருடைய வல்லமையிலே நாம் பலப்பட வேண்டும். கர்த்தருடைய வல்லமையிலே நாம் பலப்பட வேண்டும். அவருடைய சத்துவத்திலே நாம் பலப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும். பிலிப்பியரிலே நாம் வாசிக்கிறோம், அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல அவருடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் என்று நாம் பார்க்கிறோம். எனவே தேவனை நாம் சார்ந்து கொள்ளும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த பலன் தேவனாலே இந்த பலனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். யூதாவின் ராஜாக்கள் பலப்பட்டு அவர்கள் பெரிய காரியங்களை செய்தார்கள். தேவனோடு இருந்தபோது அவர்கள் பலப்பட்டார்கள். தேவன் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வல்லமை தேவனுடையது. இப்போ தாவீது ராஜா அவருடைய வல்லமையை அறிக்கையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ இயேசுவுக்கு கர்த்தர் வல்லமையை கொடுத்திருந்தார், சீஷர்களுக்கு வல்லமையை கொடுத்திருந்தார். இந்த வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வல்லமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வல்லமையை நாம் எவ்விதமாக நாம் பெற்றுக்கொள்வது என்பதை நாம் தொடர்ந்து பார்ப்போம். ஆமேன்.